ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குவியத்தின் சார்பாக வந்திருக்கும் நமது நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய நண்பரை அறிமுகப்படுத்தலாம் என்று இருக்கின்றோம். அவர் ஜெகநாதன் என்ற எங்களுடைய நல்ல நண்பர். அவரை பற்றி ஒரு சின்னதாக சொல்லணும்னா, அவர் விவேகானந்தா காலேஜில் எம்ஏ படிச்சிருக்காரு. எல்எல்பி பாம்பே யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு. இதை விட அதுக்கப்புறம் சிண்டிகேட் பேங்க்ல நம்ம நண்பர் சந்திரசேகர் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகு சிண்டிகேட் பேங்க்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி இதுலலாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் டோட்டலா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் அந்த பக்கம் அப்படியே போயிட்டாரு. கட்டார்ல கமர்ஷியல் பேங்க் ஆஃப் கட்டார், அப்புறம் பர்கன் பேங்க் குவைத், அப்புறம் கோயம்புத்தூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் அகெயின் பர்கன் பேங்க் குவைத், டைமண்ட் ட்ரஸ்ட் பேங்க் டான்சானியா, நேஷனல் பேங்க் ஆஃப் ஓமான், இப்படி பேங்கரா இருந்து நிறைய இடத்துல இப்போ ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல பேசியிருக்காங்க. சார். மியூட் மியூட் பண்ணிடலாம். இங்க பேச்சு வருது. ஓகே. ஸோ இந்த மாதிரி பல நல்ல ரிச் அனுபவங்கள் அவருக்கு இருக்கு. அவருடைய அந்த குவைத்தில் இருந்தபோது உள்ள அனுபவங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நாங்கள் எங்களுடைய எம்சிசி குரூப்னு இருக்கு, அதாவது கிறிஸ்டின் காலேஜ் குரூப், சந்திரசேகர், சந்திரமோகன், இன்னும் நிறைய நண்பர்கள், சிந்தாமணி, அந்த மாதிரி நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்கள வந்து நாங்கள் எவ்ரி மண்டே நாங்கள் மீட் பண்ணுவோம். எப்படி சண்டே அன்னைக்கு நம்ம குவிகம் மாதிரி அது மண்டே மீட்டிங்னு ஒன்று இருக்கும். அது ஒரு ஜாலியாக போயிட்டு இருக்கோம் அது. ஸோ அந்த குரூப்ல இவர் எம்சிசியில் இல்லாட்டியும் எங்க குரூப்போட இணைஞ்சு நிறைய கதைகள்லாம் சொல்லுவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லக்கூடியவர். அந்த குவைத்ல அவர் இருந்தபோது தான் அந்த சடாம் ஹுசேன் அக்ரஷன் நடந்தது. அந்த சமயத்துல இவங்கெல்லாம் பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஒரு தடவை கேட்டபோது ரொம்ப அப்படியே திக்கு திக்குன்னு ஒரு இந்த 90 மினிட்ஸ் அட் என்டபே அப்படி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அனுபவம் மாதிரி இருக்கும். அந்த சினிமா படம் பார்த்த மாதிரி ஒரு திகில் அனுபவம் இருக்கும். ஒரு நிறைய மறக்க முடியாத அனுபவங்கள் அவரிடம் நிறைய இருக்கு. நல்ல ஒரு கதை சொல்லி அவரு அவரு இங்கிலீஷ்லயும் சரி தமிழ்லயும் அழகா சொல்லக்கூடியவர். ஸோ ஜெகநாதன் இப்போ அவருடைய அனுபவங்கள், மறக்க முடியாத அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிப்பாரு. மிஸ்டர் ஜெகநாதன். நன்றி சுந்தர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆஹ், சுந்தர் ரொம்ப பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாரு. நான் அவ்வளோ பெரிய இன்ட்ரோடக்ஷனுக்கு தகுதியானவனான்னு தெரியல. முதல்ல அவர் கூப்பிட்டு என்ன பேசுங்கன்னு சொல்லும்போது குவிகம் இலக்கியத்துக்கும் எனக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, எனக்கு இலக்கியம், இலக்கணம், ஆன்மீகம் அதெல்லாம் அவ்வளோ பேசக்கூடிய தகுதியே இல்லையே, கேட்கக்கூடிய தகுதி கூட இருக்கான்னு தெரியல அப்படின்னா. இல்லை, உங்கள் அனுபவத்தை பற்றி பேசுங்க அப்படின்னாங்க. சரி, பேசுகிறேன். ஒரு 35 வருட காலம் வெளிநாடுகளில் பணிபுரிந்திருக்கிறேன். வெவ்வேறு நாடுகளில் பணிபுரிந்திருக்கிறேன். வெவ்வேறு அனுபவங்கள், ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு அனுபவங்கள், சில மனிதர்கள், சில இடங்கள், சில சந்தர்ப்பங்கள், மறக்க முடியாதவைகள். ஆனால் அதுலேயே வந்து எல்லா அனுபவத்துலேயும் வாழ்க்கையை புரட்டி போட்ட அனுபவம் அப்படின்னு பார்த்தா ஒரு 2 3 இருக்கு. அதில் நம்பர் 1, நான் வந்து குவைட்டில் 1990 when Saddam Hussein of Iraq invaded Kuwait. அது வந்து ஒரு, இப்போ நினச்சி பார்த்தா ஒரு சினிமா படம் மாதிரி இருக்கு எனக்கு. பட் அந்த ஒரு 2 மாதம் அனுபவம் அந்த குவைட்டில் அண்டர் இன்வேஷன் ஆஃப் சதாம் ஹுசைன் இருந்து வந்து வாழ்க்கையை புரட்டி போட்ட அனுபவம் தான். எனக்கு மட்டும் இல்லை, என் கூட இந்த நிறைய பேருக்கு வாழ்க்கையை எப்படியே புரட்டி போட்டு வேற திசையில நோக்கி போக வச்சது. இது ரொம்ப சுருக்கமாக ஒரு 1/2 மணி நேரம் தான் பேசணும் அப்படின்னாரு. 1/2 மணி நேரத்தில் சொல்லிடுவேன். சொல்லிட்டு அதை இப்பெல்லாம் நிறைய இடத்துல இது மாதிரி கேட்குறாங்க பேச சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுகிறேன், பேசிட்டு இது சும்மா அனுபவத்தை பற்றி சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. அந்த அனுபவத்தில் நம்ம கற்றதும் பெற்றதும் இழந்ததும் இதை பற்றி சொன்னாக்க இன்னும் கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்குமேன்னு. ஸோ லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஐ வில் டெல் யூ என்னெல்லாம் பாடம் கற்றுண்டோம். அதில் 30 வருஷம் 35 வருஷம் ஆகிப்போச்சு. பட் அந்த பாடங்கள்லாம் ரொம்ப லேட்டர் இன் லைஃப். அப்போ எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்ட போது வயசு ரொம்ப கம்மி, 35 வயசு தான். அதுக்கு அப்புறம் ஒரு 35 வருஷத்துல வந்து எவ்ரி எந்த ஒரு சந்தர்ப்பமா இருந்தாலும் ஐ கேன் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு குவைட் அண்ட் சே அப்போ அந்த சமயத்துல எப்படி ரியாக்ட் பண்ணோம், இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணணும், அது இட் வாஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபார் மீ. ஸோ இது கதை எப்படின்னு ஆரம்பிக்குதுன்னா, நான் வந்து 1983 வந்து 1981 இந்தியா விட்டு போனேன். பட் 2 இயர்ஸ் கமர்ஷியல் பேங்க் கத்தாரில் இருந்துட்டு 1983
குவைட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பர்கன் பேங்க்னு ஒரு புது பேங்க்கு. ஒரு 10-15 எக்ஸ்பர்ட்ஸை ரெக்ரூட் பண்ணாங்க டு ஸ்டார்ட் தி பேங்க். அப்பதான் ஆரம்பிச்சாங்க அவங்க. ஸோ அந்த குரூப்ல நான் போனேன். இந்த வேரியஸ் நேஷனாலிட்டிஸ், இந்தியாவிலேருந்து கொஞ்சம் பேர், கொஞ்சம் ஸ்ரீலங்கா, கொஞ்சம் யூரோப், அது மாதிரி 15 பேர். பட் போகும்போதே நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எல்லாருக்கும் இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் வேர்ல்ட் பாலிடிக்ஸ் அண்ட் வார்ஸ் அண்ட் ஆல் தட், 1979ல ஈரான் ரெவல்யூஷன் நடந்தது, அயத்துல்லா கொமேனி வந்தார். அதுக்கப்புறம் ஈரான் அண்ட் ஈராக் ஒரு 8 வருஷம் they fought war. It is known as 8-year war. The age-old Persian-Arabic rivalry, it continued for 8 years. Kuwait வந்து it nestled between Iraq and Iran. Iraq வந்து Sunni Muslim country, Iraq வந்து Shia Muslim country. அந்த Shia Sunni rivalry அது well known right from start of Islam. ஸோ 8 வருஷம் சண்டை போட்டாங்க. Kuwait was between them. Kuwait வந்து ரொம்ப ஸ்மால் கண்ட்ரி, பட் மோர் சுன்னி தென் ஷியா. ஸோ இவங்க வந்து ஆல்வேஸ் அண்டர் த்ரெட் எய்தர் ஃப்ரம் ஈராக் ஆர் ஈரான். ஸோ அவங்க 2 பேர் சண்டை போடும்போது இவங்க வந்து they were supporting Iraq with money and arms and all that. So they were automatically enemies of Iran also. So they were also affected. அடிக்கடி அங்கேயும் பாம்லாம் விழும், அங்கங்கே பிளாஸ்ட் நடக்கும், டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும். பட் போகும்போது சொன்னால் எல்லாரும் எதுக்கு இந்த கண்ட்ரிக்கு போகிற, இது வந்து ரொம்ப வாலட்டைல் ரீஜனே, வாலட்டைல், அதுவும் குவைட் ரொம்ப வாலட்டைல், ஏன் போகிறேன்னா அப்போ சின்ன வயசில் ஐ வாஸ் ஜஸ்ட் அபவுட் 30 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், 29 to 30. ஏதோ தைரியத்தில் போயிட்டோம். போய் அங்கே இறங்கின உடனேவே அனுபவம் ஆரம்பிச்சது. டே 1லேருந்து ஏர்போர்ட்லேருந்து போகும்போது ஒரு எனக்கு முன்னாடி போன 2 காரில் திடீர்னு பிளாஸ்ட் ஆகி பெரிய இன்சிடென்ட்டு. அது ரமதான் மந்த் வேறு. ஸோ வேற யாரெல்லாம் இருந்தால் திரும்பி போயிருப்பாங்க அப்படியே, வானா இந்த ஊர்லாம் அப்படின்னு. பட் கல்யாணம் ஆலை, பேச்சுலர். ஸோ ஏதோ குருட்டு தைரியத்தில் ஐ ஸ்டார்டட் மை கெரியர் தர் ஃப்ரெஷ்ஷாக குவைட்டில். போய் பேங்க்கில் ஜாயின் பண்ணேன். பட் நாட் அ டே வித்தவுட் இன்சிடென்ட். 1983லேருந்து நாட் அ டே வித்தவுட் இன்சிடென்ட். டைரக்ட்லி வாரில் அஃபெக்ட் ஆகல அவங்க. ஈரான் ஈராக் ஆர் ஃபைட்டிங், பட் அவங்க பிகாஸ் தேர் இன் பிட்வீன், அவங்களும் தேர் அஃபெக்டட் ஃப்ரம் டைம் டு டைம். எதனா நடந்துகிட்டே இருக்கும், சம்திங் அதர் எவ்ரி டே. சம் பிளாஸ்ட், சம்படி கில், சம் டெரரிஸ்ட் அட்டாக், ஷாப்பிங் மாலில் பிளாஸ்ட், இங்கே பிளாஸ்ட்டுன்னு. எங்கள் பேங்க் முன்னாடியே நான் ஜாயின் பண்ண ஒரு 2 வீக்ஸில் வந்து அந்த ரூலர் ஆஃப் குவைட் யூஸ் டு பாஸ் த்ரூ அவர், அந்த ரோட்டில் தான் போவார், மெயின் ரோடு ஆன் தி பீச். ஒரு நாள் மார்னிங் ஆஃபீஸ் போகும்போது திடீர்னு அவர் கருணா மேலே பெரிய ஒரு சூசைட் பாம் அட்டாக், கார் வந்து மோதினாங்க. அப்படியே அல்லோலகப்பட்டது அந்த இடமே. அப்போ அதெல்லாம் பார்த்தா ஒரு விதத்தில் ஒரு மாதிரி இந்த சின்ன பசங்களுக்கே இருக்கிற எக்ஸைட்மெண்ட் மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, கொஞ்சம் பயம். பட் அது ஒரு த்ரில்லிங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ குறுக்கு தைரியத்தில் இருந்தோம். இந்த சண்டை வந்து 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் முடிஞ்சது 1979லையும் இல்லை 88ல் முடிஞ்சது. தென் எவ்ரிதிங் பிகேம் குவைட். அந்த எப்படின்னா அது மாதிரி ஸ்டேல்மேட் மாதிரி ஆயிடுச்சு. ஈராக் ஈரான் 2 பேரும் நோபடி வான் தி வார், நோபடி லாஸ்ட் தி வார். தே வர் டயர்ட், ஸோ தே ஸ்டாப் தி வார். சரி கொஞ்சம் பீஸ் வந்துடுது, சண்டையெல்லாம் நின்று போச்சுன்னு நினச்சாக்கா ஃப்ரெஷ் ப்ராப்ளம் ஸ்டார்டட். ஈராக் வந்து சண்டையெல்லாம் நின்றுட்டு, he was keeping the country engaged with war. People were engaged in fighting. ஸோ அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. பட் பேசிக்கலி புவர் கண்ட்ரி ஈராக், நிறைய ஆயில் வெல்த் இருக்கு, பட் புவர். ஸோ தென் he started diverting the attention of the people to Kuwait. குவைட் இதான நம்ம ஃபைட் பண்ணோம், we saved Kuwait, ஸோ they should pay us moneyன்னு அவன் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தான். தென் ஒரு வருஷம் போயிட்டு அந்த பிரச்சனை, என்னடா இப்போ தான் சண்டை முடிஞ்சுது, போஞ்சுது, எல்லாம் போச்சுன்னு பார்த்தாக்கா திரும்பி இவன் ஆரம்பிக்கிறானு பார்த்தோம். Then it became serious. Saddam Hussein demanded more money from Kuwait. They were refusing to give. So then he started saying that உங்களுக்கு சின்ன country, you have no right to be a separate country, you are so small. நாங்கள் பெரிய country, we all speak the same language, same religion. Actually you are part of Iraq ன்னு சொல்ல ஆரம்பித்தான். ஸோ அப்போ we knew that there was going to be some problem. 2 பேரும் நெகோஷியேட் பண்ண பார்த்தாங்க. He wanted money, these people are refusing to give money. Then he threatened that I will take over. Nobody took him seriously அந்த டைமில். நாங்கள்லாம் அங்கே இருந்தோம். இது போனத்துலேருந்து 7-8 வருஷம் இதே சண்டை சச்சரவு, ஒரே பிரச்சனை தானே, வழி ஒன்றும் நிம்மதியாகவே இல்லை.
பட் அதனால வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒரு இன்சென்சிட்டிவ் ஆகிட்டோம். ஒன்றும் நடக்காது, இது மாதிரி எதனா போய் திரும்பி ஏதாவது சண்டை ஆரம்பிக்கும் ஈராக்கும் குவைட்டுங்க அப்படின்னு நினச்சோம். பட் வி நெவர் தாட் சம்திங் லைக் திஸ் வுட் ஹேப்பன். என்ன பண்ணனா, ஒரு நாள் திடீர்னு ஆகஸ்ட் 2, 1990, அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் நான் இந்தியாவிலேருந்து அங்கே போயிருக்கேன். தட் இஸ் வெக்கேஷனுக்கு வந்திருந்தேன். நார்மலாக இப்போ 1 மந்த் இருந்துட்டு போவேன் இல்லையா. ஸோ 25th July ஐ ரிட்டர்ன் பேக் டு குவைட். இப்போ கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. ஒய்ஃப் சைல்டு வந்து சிங்கப்பூர் போய்ட்டு அங்கேருந்து இங்கே வந்தோம். இங்கேருந்து நான் இவெண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் கழிச்சு அவங்க வரதா இருந்தது. 2nd August சப்போஸ் டு கம் பேக் டு ஈராக் ஆஃப்டர் வெக்கேஷன். 25th நான் போனால் ஒரே எவ்ரிதிங் ஹட் கம் டு ஸ்டாண்ட் ஸ்டில். இது என்ன ஆகுமோ தெரில. ஈராக் குவைட் இந்த இவங்களோட நெகோசியேஷன்லாம் ஒன்று முடிகிற மாதிரி தெரில. எனிதிங் மைட் ஹேப்பன் அப்படின்னு எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. என்ன ஆகுமோன்னு. திடீர்னு 1st August நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு குவைட்டில் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடத்துக்கு போனோம். போயிட்டு ஃபேமிலி இல்லை இல்லையா, பேச்சுலர், சாப்பிட்றதுக்கு போனோம். சாப்பிட்டு 11:45 ஆகிடுது. நாங்கள் வி ஹேட் தட் ஹேபிட். தோஸ் டேஸ் டிவி அதெல்லாம் கிடையாது. டிவி, இன்டர்நெட்டு, செல்ஃபோன்லாம் கிடையாது. ஒன்லி ரேடியோ வாஸ் ஒன்லி கம்யூனிகேஷன் வித் தி அவுட் சைட் வேர்ல்டு. ஸோ பிபிசி நியூஸ் போடுவோம் நாங்கள் யூஸ்வலாக. 11 o'clock நியூஸ் போட்டு பார்த்தாக்கா தே செட் கிரேட் ஹெட்லைன் வந்தது பிபிசி ஹெட்லைன்ஸில். அது ஈராக் குவைட் வந்து கிளாஷ் இஸ் இம்மினன்ட் அப்படின்னு. தே ஆர் ஆல் டாக்கிங் ஆஃப் வார் பிட்வீன் ஈராக் அண்ட் குவைட். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 20 kilometers தான் பார்டர். ஸோ நாங்கள் 11:45 அப்போ இருக்கோம் நைட்டு. இமீடியட்லி வி வென்ட் டு தி நியரஸ்ட் பேங்க். அப்போல்லாம் இந்த ஏடிஎம் கார்டு அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். பேங்க்கில் இருந்து பணம் ஒரு 300 தினார்ஸ் எடுத்து கையில் வச்சுருந்தேன். 12 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஆகிடுது. ஸோ இன்னும் $300 பர் டே லிமிட் 300 இருந்தது. எடுத்து கையில் வச்சுன்னு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு தூங்கிட்டோம் ஃபர்ஸ்ட் நைட்டு. செகண்ட் ஏர்லி மார்னிங் 4:30 ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஃபோன் வருது. இதை மாதிரி சிட்டிலேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணால் அங்கெல்லாம் ஒரே கலவரமாக இருக்கான். எங்கே பாரு ஹெலிகாப்டர், பிளேனு, டேங்க்கு, சத்தம். எங்கள் வீட்டில் ஒரு 15 kilometers. என்ன ஆகுதுன்னு தெரில, ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா. ஏர்லி மார்னிங், இன்னும் விடிய கூட இல்லை. சரி, நாங்கள் அடிச்சு பிடிச்சி பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு கீழே வந்தோம். பில்டிங் கீழே வந்தால் எல்லா பில்டிங்லேருந்து எல்லாரும் கீழே வந்துட்டாங்க. ஒரே பேச்சு தான், என்னாச்சு ஃபோன் வந்தது அப்படின்னு. சிட்டியில் வந்து பேலஸை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஈராக் அப்படின்னு. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ரோட் ஈராக் அந்த வழியாக தான் போனோம். சரி, நாங்கள் ஒரு 5 minutes ஒரு கார் எடுத்து அந்த ஹைவே பக்கம் போனாக்கா hundreds and hundreds of tanks and armored vehicles plus helicopters above. They are going towards the city. எங்கள் வீட்டிலேருந்து சிட்டிக்கு ஒரு 15 kilometers. சரி, சீரியஸ் அப்படின்னு தெரிஞ்சுது. இட்ஸ் சம்திங் இஸ் ஹேப்பனிங். சரி, வீட்டுக்கு வந்துட்டு பேங்க்குக்கு போகலான்னு கார் எடுத்துன்னு பேங்க்குக்கு போகலான்னு போகும்போது அந்த என்ட்ரி டு தி சிட்டி எல்லா என்ட்ரியும் பிளாக் பண்ணிட்டாங்க. பார்த்தாக்கா அது ப்ரீவியஸ் டே வரைக்கும் குவைட்டி போலீஸ்மேன் இந்த இடத்துலலாம் எல்லாம் ஈராக்கி சோல்ஜர்ஸ் நின்றுருந்தாங்க. போகிற வழியெல்லாம் ஒரே டேங்க்கு, கார்லாம் ஓவர் டர்ன், பீப்புள் அங்கங்கே சம் டெட் பாடி திஸ் அந்த பார்க்கறதுக்கு அது வந்து இங்கிலீஷில் சர்ரியல்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு நாள் நீங்கள் மார்னிங் எழுந்து பார்த்தீங்கன்னா என்டையர் வேர்ல்டு இஸ் அப்செட் டவுன் ஆகிட்ட மாதிரி. டெய்லி அந்த வழி ஆஃபீஸ் போவோம். இது அதே வழியில் வந்து டேங்க்கு, அன்பிலியபிள், இது நினச்சி கூட பார்க்க முடியாத சீன்லாம் பார்த்துட்டு போனாங்க. அங்கே செக் பாயிண்டில் சொல்லிட்டான் ஈராக்கி சோல்ஜர்ஸ், நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்க, ஈராக் இஸ் டேக்கன் ஓவர் யுவர் கண்ட்ரி, யூ கோ பேக் அண்ட் ஸ்டே இன்டோர்ஸ், வெளில வராதிங்க, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க, ஃபாலோ தி நியூஸ் அப்படின்னு சொன்னான். உடனே இங்கே இன்ஸ்டிங் என்னாச்சுன்னா, சரி இது டேக் ஓவர் ஆகிடுது, நம்ம இருக்கோம் இங்கே, எவ்ரிதிங் குவைட்னு ஒரு கண்ட்ரியே கிடையாது, கவர்மெண்ட் எல்லாம் ஓடி போடுறாங்க. அது ரூலர் அண்ட் என்டையர் கேபினட், என்டையர் ரூலிங் ஃபேமிலிலாம் ப்ரீவியஸ் நைட்டு பை கார் தே ஆட் ஃப்ளட் டு சவுதி. ஸோ ஃபஸ்ட்டு இம்மீடியட் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் நியரஸ்ட் சூப்பர் மார்க்கெட் போனோம். அங்கெல்லாம் நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்கும், பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்கும். நாங்கள் போனால் பை த டைம் வி வென்ட் டு சூப்பர் மார்க்கெட் ஒரு 7:30, 8 இருக்கும். போனாக்கா எல்லா சூப்பர் மார்க்கெட் கம்ப்ளீட்லி எம்டி. முக்கால்வாசி எல்லாத்தையும் எடுத்துன்னு போனாங்க. வந்து யாரும் நோபடி டு மேன் தி சூப்பர் மார்க்கெட், யாராருக்கு என்ன கையில் வச்சா எல்லாம் எடுத்துன்னு போட்டாங்க. நாங்கள் போயிட்டு கடைசியில் எங்களுக்கு கடைசி ஒரு மூட்டை சம் பொட்டேட்டோ, சம் ஆனியன், ஒரு டின் மில்க் பவுடர், ரைஸ் எடுத்துன்னு இதுதான் நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு காரில் போட்டு வீட்டுக்கு போகலான்னு போனாக்கா வழியில் நிறுத்திட்டாங்க போலீஸ்.
எங்கே போக நியரஸ்ட்டு எதனா வீடு இருந்தால் போங்க, ஃப்ரெண்டு வீடு இருந்தால் போங்க, பட் டோன்ட் பி ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்ட்டாங்க. எங்கள் ஒரு பாஸ் வீடு பக்கத்துலேயே இருந்தது, சிட்டிக்குள்ளேயே. அவர் வீட்டுக்கு போனோம். அவர் வந்து மேரி வித் 2 grown up டாட்டர்ஸ். ஒரே பயந்துட்டே இந்த வீட்டுக்கு கட்டன்லாம் போட்டுன்னு உள்ளே பதுங்கி இருந்தார் அவர். நாங்கள் போனோம், எங்களே உள்ளே வாங்க, நீங்கள் இருங்க, எங்களுக்கு தைரியமாக இருக்கும், நீங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கீங்க, இங்கே இருங்க அப்படின்னாங்க. ப்ளஸ் வி வாண்டட் டு கெட் இன் டச் வித் தி ஃபேமிலி. ஃபோன் பண்ணாங்க, கண்டினியூஸாக ஃபோன் பண்ணா நீ ஃபுல்லாக, ஒன்றும் ஃபோனே ஒர்க் பண்ணல. நெக்ஸ்ட் டே மார்னிங், தேர்ட் மார்னிங் வந்து 1 minute கிடச்சி கால். ஸோ ஃபேமிலிக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி ஈராக் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க குவைட்டை, நாங்கள்லாம் இங்கே இருக்கோம், பட் சோஃபார் வி ஆர் சேஃப், ஒன்றும் பயப்படானான்னு சொல்லிட்டோம். அவ்வளோதான். தட் இஸ் லாஸ்ட் கம்யூனிகேஷன் வித் மை ஃபேமிலி இன் இந்தியா, 3rd August 1990. அப்புறம் அன்றைக்கி மத்தியானம் அவர்கிட்ட சொன்னோம், இது வந்து உங்கள் வீட்டில் ரொம்ப நாள் இருக்க முடியாது, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைவ் பண்ணின்னு போகிறோம், ஒரு 2 kilometers போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு போடுறோம் அப்படின்னு போனோம். போனாங்க. அப்போ தான் தேர்ட் அன்னைக்கு தான் எங்களுக்கு ஃபுல் இம்பேக்ட் ஆஃப் இந்த இன்சிடென்ட் தெரிஞ்சுது. போகிற வழியெல்லாம் ஒரே லாட் ஆஃப் ஓவர் டர்ன் டேங்க்ஸ், ஆர்மர்ட் கேரியர்ஸ், டெட் பாடிஸ், சோல்ஜர்ஸ், சிவிலியன்ஸ். அப்படியே தாண்டி தாண்டி போயிட்டோம் வீட்டுக்கு ஒரு வழியாக. போயிட்டு நான் தனியாக இருந்தேன், பேச்சுலராக. 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களும் பேச்சுலராக இருந்தாங்க, ஃபேமிலியெல்லாம் இந்தியாவில் இருந்தாங்க. ஸோ வி டிசைட் எல்லோரும் எங்கள் வீட்டில் வந்து தங்கிடுங்க. தென் சாப்பிட்றதுக்கு தான் வச்சுட்டோம், இப்போ பொட்டேட்டோ, ஆனியன், ரைஸ்லாம் இருக்கு. வி வில் சாக் அவுட் சம் பிளான், என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வீட்டுக்கு போகலான்னு. வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் தான் எல்லோரும் கேம்ப் மாதிரி எங்கள் வீட்டில் எல்லோரும் ஸ்டே பண்ணிட்டாங்க. எங்கள் வீடு கொஞ்சம் சேஃபான வீடு. இது ஒரு சின்ன சபப்பில் வந்து நடு ரோட்டில் இருக்கும். இந்த பக்கம் ரோடு, அந்த பக்கம் போனால் ஹைவே, ஸோ ஈஸிலி ஆக்சசபிள் டு தி சோல்ஜர்ஸ். அந்த பக்கம் போனால் டெசர்ட்டு, அது அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணாங்க எல்லாரும். அன்னிலேருந்து ஒரு 45 days we stayed together in the same house, waiting for something to happen. தேர்டு ஃபோர்த்து ஒரு வாரம் அப்படியே இருந்தோம். வி டிசைடட் ஓகே, ரொம்ப லிமிட்டட் சப்ளைஸ் தான் இருக்குது. ஆனால் அந்த சமயத்தில் வந்து ஈராக்கில் வந்து குவைட்டில் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர்லாம் வந்து அன்இன்டரப்டட் சப்ளை, ஆட்டோமேட்டிக் சப்ளை. அதாவது சுவிட்ச் போட்டால் அது பாட்டுக்கு ஓடி இயர்லி மெயின்டெனன்ஸ்க்காக ஒரு வாட்டி ஷட் பண்ணுவோம், அதர்வைஸ் எவ்ரி திங் வாஸ் ஆட்டோமேட்டிக். ஸோ தண்ணி அண்ட் எலக்ட்ரிசிட்டி வாஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் வி ஆர் சேவ். டெலிஃபோன்லாம் கட் பண்ணிட்டாங்க. அந்த காலத்தில் இது டிவி கிடையாது, டிவி ஸ்டேஷன், கேபிள் டிவிலாம் கிடையாது, சேட்டலைட் சேனல்லாம் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. ஸோ ஃபோனுங்க இன்டர்நேஷ்னல் கட் பண்ணிட்டா, லோக்கல் வாஸ் ஒர்க்கிங், லோக்கல் எனிவே வாஸ் ஃப்ரீ, நோபடி யூஸ் டு யூஸ் தட் லோக்கல் ஃபோன். பட் இப்போ தான் எங்களுக்கு அந்த டைமில் தான் லோக்கல் ஃபோன் யூஸ்ஃபுல்னு தெரிஞ்சுது, வேற ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது. ஸோ வி டிசைடட் ஓகே, இருக்கிற சப்ளையை ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடலாம், ஒரு ரைஸு, தால், அந்த பவுடரை வச்சு தயிர் பண்ண தயிர், மற்றபடி வி வில் நாட் ஈட் எனி திங் அப்படின்னு டிசைட் பண்ணோம். டிசைட் பண்ணி ஒரு வாரம் வீட்லேயே இருந்தோம், எங்கேயும் போகல. எவ்ரிடே நத்திங், ஈட், சிட் அண்ட் டாக், டிஸ்கஸ் அபவுட் திஸ், தட் அண்ட் தி அதர், பாலிட்டிக்ஸு, என்ன ஆகும், என்ன ஆகாது, என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு 4 முறை டிஸ்கஸ் பண்ணுவோம். தூங்குவோம் மத்தியானம் நல்லா. அப்புறம் ஈவினிங் 6 மணி ஆச்சுனாக்கா கொஞ்சம் பயம் வந்துடும் எனக்கு. அந்த குவைட் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. குவைட் இஸ் ஃபைட்டிங் ஈராக், இது அந்த சிவிலியன்ஸ். அவங்களுக்கு வந்து அந்த அமெரிக்கன், பிரிட்டிஷ்லாம் அதுக்குள்ள இன்டெலிஜென்ஸ்லாம் சப்ளை பண்ண ஆரம்பிச்சோம், ஆர்ம்ஸ்லாம். நீங்கள் வந்து ரெசிஸ்ட் பண்ணுங்க, வி சப்போர்ட்டுன்னு. ஸோ டெய்லி 6 மணி ஆச்சுன்னா ஆரம்பிக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ வி குட் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது முதல்ல சத்தம், குண்டு சத்தம், குண்டு வர சத்தம், ஆட்டோமேட்டிக் மிஷின் கன்ஸ், மேலே இந்த ஃப்ளேர்லாம் தெரியும். அது நைட் ஃபுல்லாக போகும். அது எங்கேயோ நடக்குது, எதுவும் நடக்குதுன்னு தெரியும். தூங்க முடியாது. ஃபஸ்ட்டு 1-2 days எங்களால் தூங்க முடியல. அப்புறம் குவிக்லி வி காட் யூஸ்ட் இட். அந்த சத்தம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தூங்கிடுவோம் நல்லா நைட்டும். அப்புறம் அப்படியே ஒரு வாரம் இருந்தது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் இதை மாதிரி இருக்க முடியாது, வேர்ல்டு யாரும் ஒன்று கண்டுக்கிற மாதிரி தெரியல. பிபிசி நியூஸ் எவ்ரி ஹவர் கேட்போம், ஒன்றும் நத்திங் வாஸ் ஹேப்பனிங். டேக் ஓவர் பண்ணிட்டான், இட் வாஸ் மேக்கிங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், இட் வில் பி பார்ட் ஆஃப் ஈராக், வில் ரீஸ்ட்ரக்சர் எவ்ரி திங், வில் டூ திஸ் தட் அது. பட் எங்களுக்கு சாதகமாக ஒன்றும், வெளியில் போகிறதுக்கு சாதகமாக ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் about 1 million people, Indians, plus other nationalities also.
இது வந்து சிவிக் கம்யூனிட்டிஸ்லாம் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுது, அந்த கார்பேஜ் கலெக்ஷன்லாம் ஸ்டாப் ஆயிடுது. ஸோ சிட்டி ஸ்டார்டட் சிங்கிங். எங்கே பார்த்தாலும் ஒரே துர்நாற்றமா இருக்கும். ஏன்னாக்கா எல்லாரும் வந்து குப்பை சேர்ந்துட்டே இருக்கும் இல்லையா, ஒரு வாரம் குப்பை. ஸோ வி செட் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொல்யூஷன், சிவிக் சொல்யூஷன் வந்து எல்லாம் வி ஸ்டார்டட் பர்னிங் தி, இந்த குப்பையெல்லாம் பேர்ன் பண்ண ஆரம்பிச்சோம். பெரிய பெரிய டம்பில் போட்டு ஈவினிங் ஆச்சுன்னா பேர்ன் பண்ணும். அப்படியே எங்க பார் ஒரே எரியும் குப்பையெல்லாம் எல்லா ஸ்ட்ரீட்லயும். இதெல்லாம் இப்ப வந்து இப்ப நினைச்சு பார்த்தாக்கா இப்படிலாம் நடக்குமான்னு அப்பவும் நினைக்கல. இப்ப நினைச்சு பார்த்தா ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கு. இப்படிலாம் நடந்ததா அப்படின்னு. சரி, ஒரு வாரம் கழிச்சு நாங்க என்ன பண்ணோம், சில பேர் வந்து அவசரப்பட்டு மடமடன்னு இங்கேருந்து கார் எடுத்துட்டு ஃபேமிலியோட ஈராக் போயிட்டு அங்கேருந்து போகலாம், ஊருக்கு போகலான்னு ட்ரை பண்ணி அங்கே ரெஃப்யூஜி கேம்ப்ல இருந்து டெசர்ட்ல ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் கிரியேட் பண்ணாங்க ஜோர்டான்ல. அங்க இருந்து அங்க கஷ்டப்பட்டு டெசர்ட் டெம்பரேச்சர் ஒத்துக்காத மெனி பீப்புள் சஃபர்ட், லாட் ஆஃப் சில்ட்ரன் டைட். எக்ஸாக்ட் நம்பர்லாம் தெரியல, பட் நிறைய பேர் உயிர் போயிடுது அந்த டைம்ல. வாரில் போனவங்க கொஞ்சம், ப்ளஸ் இது மாதிரி கஷ்டத்துல போனவங்க கொஞ்சம்னு. நாங்கள் வந்து சரி அவசரப்படுவாங்க, நம்ம தான் ஃபேமிலி இல்லையே இங்கே இருக்கோம், ஒரு பொறுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு, கவர்மெண்ட் எதனா பண்ணுவாங்க அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் வந்தது. யுனைடெட் நேஷன்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணா, இந்த குவைட்ல வந்து பீப்புள் ஆர் ட்ராப்ட் ஃபார் அபவுட் 10 days. வேர்ல்ட் இஸ் நாட் டேக்கிங் நோட்டீஸ். இவங்களுக்கு எதனா பண்ணணும், தே ஹேவ் நத்திங் டு டூ வித் தி வார், அவங்கள வெளில அழிச்சு வரணும்னு. தென் somebody had to fund all this. இல்லை, பணம் கொடுக்கணுமே. யுனைடெட் நேஷன்ஸ் அந்தந்த கண்ட்ரி சொல்லிட்டேன், எங்ககிட்ட பணம் இல்லை, ஜோர்டான், சிரியா, ஈரான்லாம் நீங்கள் வந்து பணம் கொடுத்தா வில் ஹெல்ப் தம் டு கம் அவுட் அப்படின்ட்டான். இந்தியன் கவர்மெண்ட் ஏதோ பண்ணியிருந்தாங்க, ஏதோ நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது ஈராக் கூட, அதனால ஏதாவது பண்ணி இவங்களெல்லாம் அழிச்சு வரலான்னு ஏதோ பேசியிருந்தாங்க. அது மட்டும் தெரிஞ்சது எங்களுக்கு நியூஸ்ல, பட் ஒன்றும் கான்கிரீட்டா ஒன்றும் நடக்கல. தென் வி நாங்களும் பிளான் பண்ணோம், எப்படி போகலாம், இங்கேருந்து ஈரான் போயிட்டு ஈரான்லேருந்து டர்க்கி போயிட்டு அங்கேருந்து பிளேனில் போகலாமா. டர்க்கி போட்டோன்னா சப்போஸ் யூ கோ டு சிவிலைஸ்ட் கண்ட்ரி, இப்படியே ஏதாவது பண்ணி ஊர்லேருந்து பணத்தை அனுப்ப சொல்லலாம், ஏதாவது பண்ணலாம், சம்திங் வி கேன் டூ, இப்படியே இருக்க முடியாது அப்படின்னு. சில பேர் ஏதோ பிளான் பண்ணி போனாங்க, போயிட்டு சரியாக பிளான் பண்ணாமல் நிறைய பேர் நிறைய வழியில் மாட்டிட்டாங்க. நான் ஒன்றும் பண்ணல, இங்கே இருந்து பார்க்கலாம், இன்னும் ஒரு 2-3 weeks வெயிட் பண்ணலான்னு. அப்புறம் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்தோம். சரி போய் பார்க்கலாம் ஒரு இடமா என்ன நடக்குது அப்படின்னு. வெரி ஃபியூ பீப்புள் வேர் கோயிங் அவுட். நாங்கள் கார் எடுத்து டெய்லி ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டு அப்படி ஸ்லோவாக ஊரை சுற்ற ஆரம்பித்தோம், எங்கே பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. எங்கே போனாலும் ஈராக்கி சோல்ஜர்ஸு, டேங்க்ஸு, செக் பாயிண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணோம். சொல்லுவான், ஏன் இருக்கீங்க, வீட்டை விட்டு ஏன் வெளில வரீங்க, இந்த ஊரை விட்டு போயிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவான். பட் வி ஆர் மேனேஜிங். பேச்சுலர்ஸ், நான் 4 பேர் ஒரு காரில் உட்காந்துருக்கோம், அந்த சேஃப்டி இன் நம்பர்ஸ், தனியாக போகாமல் கும்பலாக போகிறதா இல்லை, பயம் இல்லைன்ட்டு அப்படி போவோம். அங்கங்கே போய் குட்சி ஈராக்கிஸ் ஆர் டக்கிங் இன். அவங்க பங்கர்ஸ் போட்டு இது செட்டப் பண்ணி ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் செட்டப் பண்ணி வார்க்கு ரெடியாக இருந்தாங்க. பிகாஸ் தேர் திங்கிங் தட் அதர் கண்ட்ரிஸ் வில் கம் அண்ட் அட்டாக் தம் அண்ட் த்ரோ தம் அவுட் ஆஃப் குவைட். ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க, டிகிங் இன் அண்ட் ட்ரைங் டு எஸ்டாப்ளிஷ் தம்செல்ஸ். அங்கங்கே போனால் சோல்ஜர்ஸ் சொல்லுவாங்க, வராது, வெளில வராதிங்க போங்கன்னு. பட் ஸ்டில் வி ஆர் கோயிங். நாங்கள் அப்படி 10 நாள் கழிச்சு போகும்போது ஒரு நாள் பேங்க்குக்கு போனோம். சரி பேங்க் இருக்கா பார்க்கலாம்னு போய் பார்த்தா பேங்க் இருந்தது, பட் ஒரு வாட்ச்மேன் மாத்திரம் இருந்தான், பழைய வாட்ச்மேன். அவன் சொன்னால் யாருமே இல்லை, நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க, வராதிங்கன்னா. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு போகும்போது திடீர்னு வாட்ச்மேன் உள்ளே கூப்பிட்டான், வாங்க வாங்க, ஒரு ஈராக்கி வந்திருக்காரு, இந்த ஈராக்கி டேக் ஓவர் பண்ணுறாங்க இந்த பேங்க்கு, அவங்களெல்லாம் வர சொல்கிறார் அப்படின்னு. நாங்கள் ஒரு 10 பேர் 15 பேர் போனோம். உள்ளே போனால் ஒரு ஈராக்கி ஜெனரல் மேனேஜர் வந்தார். நான் தான் ஜெனரல் மேனேஜர், இன்னிலேருந்து இந்த பேங்க்கை டேக் ஓவர் பண்ணிட்டோம். ஒன்றுமே இல்லை டேக் ஓவர் பண்ணுறது, ஒன்லி பில்டிங் தான் இருந்தது, ரிகார்ட்ஸ் ஆர் நாட் தேர், சேஃப்டி டெபாசிட் அந்த வால்ட்லாம் திறக்க முடியாது. பட் சி செட், வாங்க ஏதாவது பண்ணலாம், வில் ஸ்டார்ட் தி பேங்க்னாரு. பட் வில் பே யூ சேலரி, வாங்க அப்படின்னாரு. இதனால நம்பிக்கை இல்லை, பட் சரின்னு போக ஆரம்பித்தோம். டெய்லி நீங்கள் வாங்க 10 மணிக்கு 1 மணி வரைக்கும் இருங்க, 25th ஆனால் உங்களுக்கு சேலரி கொடுக்குறோம் அப்படின்னாரு. இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருந்தது அந்த சமயத்தில். பட் சி செட், வில் கிவ் யூ சேலரி, நீ வாங்க, வந்தீங்கன்னா 25th சேலரி கொடுக்குறோம். நான் ஒன்றுமே வேலை கிடையாது, போவோம் ஒரு 1 மணி நேரம், ஒரு 1 o'clock வரைக்கும் அரட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடும், அவ்வளோதான். 25th சேலரி சொன்ன மாதிரி கொடுத்தாரு. கொடுத்தோடனே அது ஒரு இந்தியன் எம்பசி பின்னாடி அந்த பிளாக் மார்க்கெட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் அதை டாலரை கன்வெர்ட் பண்ணோம். சரி கையில் கேஷ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு
பண்ணிட்டு அதுக்கப்புறம் 25th அப்புறம் போகலாம் நாங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியன் கவர்மெண்ட் எவாக்குவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட் இது பண்ணி அம்மான் வரைக்கும் எல்லாரும் வந்துடுங்க, எப்படியாவது வாங்க, அம்மான்லேருந்து வில் ஏர்லிஃப்ட் ஆல் ஆஃப் யூ, யாரெல்லாம் வரீங்களோ அவங்களெல்லாம் அழிச்சுன்னு போகிறோம் நாங்கள். நாங்கள் ஃபைனலி வி டிசைடட் சரி போகலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் செப்டம்பர் 27th or 28th ஒரு நாள் மார்னிங் வந்து நாங்கள் ஏர்லி மார்னிங் அதுக்கு வந்து ஒரு வேன் ஒன்று ஏற்பாடு பண்ணோம். நிறைய பேர் இந்த வாரில் நிறைய பேர் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணாங்க, இவாக்குவேட்டிங் பீப்புள், வேன் லைசன் போகிறது, சின்ன சின்ன ஐட்டம்லாம் வெளியில் இந்த ப்ரொக்யூர் பண்ணி செல் பண்ணுறது, லைக் லிக்கர், டொமேட்டோ, பொட்டேட்டோலாம். ஸோ ஒரு வேன் ஒன்று ஏற்பாடு பண்ணோம். 4 பேர் ஏர்லி மார்னிங் கிளம்பி வி வென்ட் டு பாக்தாத் காரில். ஒரு 18 hour ஜேர்னி. மிட் நைட் போய் சேர்ந்தோம். போகிற வழியெல்லாம் ஒரே டேங்க்கு, எல்லாம் ஆர்மி தான் எல்லா இடத்துலையும், டேங்கு, ஹெலிகாப்டர், பிளேனு, அது இதுன்னு. சரின்னு ஒரு மணிக்கு போய் சேர்ந்தோம் பாக்தாத்தில். போய் சேர்ந்துட்டு அங்கேருந்து வி ஹேட் சம் மணி இல்லையா, இந்த டாலர் இருந்தது, அவங்க கொடுத்த சேலரியில் கன்வெர்ட் பண்ணது, நான் பேங்க்லேருந்து எடுத்ததெல்லாம். அதில் வந்து வி பாட் அ டிக்கெட் டு அம்மான். பிளேனில் போகலாம், ரோட்டில் போகணும். ரோட்டில் போனாக்கா அந்த ஜோர்டான் பார்டரில் நிறுத்திடுவான், எல்லாரையும் நிறுத்திட்டு அங்கே இந்தியன் எம்பசி கவுண்டர் ஒன்று போட்டிருந்தான். அந்த ரெஃப்யூஜி கேம்பில் இருந்தீங்க, ரெஃப்யூஜி கேம்பில் வந்து கிவ் யூ பாட்டில் ஆஃப் வாட்டர், ரொட்டி கொடுப்பான் சாப்பிட்றதுக்கு, ஏதாவது கொடுப்பாங்க. பட் யூ ஹேவ் டு ஸ்டே ஒன்லி இன் தி கேம்ப் டில் அவன் எம்பசி ஒரு நம்பர் போட்டு கொடுப்பான், டோக்கன். அதை வச்சு நீங்கள் வந்து அம்மான் உள்ளே போகலாம். போயிட்டு ஏர்போர்ட் போனால் அங்கே ஏர் இந்தியா ஒரு நம்பர் கொடுப்பான். ஸோ 2-3 days வெயிட்டிங் க்யூவில் நிற்கணும். டே நைட் அப்படியே ரோட்லேயே ஓரமாக படுத்துன்னு இருக்க வேண்டியது தான். நாங்கள் அது வானா, நம்மகிட்ட தான் பணம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரோடு அவாய்ட் பண்ணி நேராக பிளேனில் போய் இறங்கிட்டோம். அம்மான் ஏர்போர்ட் உள்ளே போய் இறங்கிட்டு வி வென்ட் டு தி எம்பசி கவுண்டர் இன் தி ஏர்போர்ட். நாங்கள் இங்கேயே வந்துட்டோம் டைரெக்டாக, எங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுங்க போகிறதுக்குன்னு. இல்லை நீங்கள் வெயிட் தான் பண்ணணும் 2-3 days, பெரிய பேக்லாக் இருக்குது, ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அங்கே ஏர்போர்ட்லேயே ஒரு 2-3 days அப்படியே உரமாக படுத்துக்காங்க. நிறைய ஸ்டால்லாம் இருக்குது, நீ கேன் பை சம்திங் அண்ட் ஈட், டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது, ஏர்போர்ட்லேயே இருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ ஏர்போர்ட்லேயே ஒரு 2-3 days உரமாக தூங்கலாம் முடியல. ஒரே திருவிழா மாதிரி இந்த ஏர்போர்ட். எல்லாம் பீப்புள் ஆர் கோயிங் அவுட் ஆஃப் கமிங் அவுட் ஆஃப் குவைட் அண்ட் கோயிங் டு தர் கண்ட்ரிஸ். பிஸி ஏர்போர்ட் 24 hours. இந்தியன் கவர்மெண்ட் நிறைய பிளேன் அரேஞ்ச் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு 10-15 பிளேன் வந்தது. எல்லாரையும் ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி சில்ட்ரன், லேடிஸ் அவங்கெல்லாம் அனுப்பிச்சு, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டுன்னு டோக்கன் கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஸோ எங்கள் டேர்ன் வந்தோடனே வி took that flight, free flight, and came back to India. இதுதான் சுருக்கமாக. இதுதான் நிறைய இதில் வந்து ப்ராடாக இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். திஸ் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் வி ஹேட். இந்த 45 days சாப்பிட்டது, தூங்கினது, இதெல்லாம். பட் அது நிறைய அனிக்டோட்டல் எக்ஸ்பீரியன்சஸ், அதெல்லாம் அந்த ரொம்ப வேடிக்கையான எக்ஸ்பீரியன்ஸ்லாம். ஒன்று சொன்னேன் இல்லையா, பேங்க்கில் வந்து திடீர்னு ஒரு ஈராக்கி வந்து நான் தான் டேக் ஓவர் பண்ணிட்டேன், நாங்கள் தான் இப்போ பாஸ் அப்படின்னு. அது ஒரு வேடிக்கையான சம்பவம். அது மாதிரி நிறைய அனிக்டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்ரிடே ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னால், ஒரு வாட்டி நாங்கள் வந்து வீட்டில் இது மாதிரி போகும்போது மத்தியானம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஏர்போர்ட் போய் பார்க்கலான்னு போனோம். ஏர்போர்ட் பக்கம் போனோம், ஏர்போர்ட்லாம் க்ளோஸ்டு. அங்கே வந்து 2 ஈராக்கி சோல்ஜர்ஸ் நின்றுந்தாங்க. பொட்டல் காடு, அங்கெல்லாம் ஒன்றும் மரங்கள்லாம் கிடையாது, ஓப்பன். ஹைட் ஆஃப் சம்மர், ஆகஸ்ட்டில் பாருங்களேன், 50 degrees 52 degrees இருக்கும் ஓப்பன் இதில் டெம்பரேச்சர். அங்கே 2 சோல்ஜர்ஸ் நின்றுந்தாங்க, சேர் போட்டுன்னு உட்காந்துட்டாங்க. என்னை நிறுத்திட்டான், எங்கே போகிறீங்க, ஏர்போர்ட்லாம் க்ளோஸ்ட்டு, எங்கே போகிறீங்க, போகாதீங்கண்ணா. நான் ஏதோ பண்ண போகிறான்னு நினச்சோம். கிளாஸ் இறக்க சொன்னேன். இறக்கின உடனே தண்ணி இருக்கான்னு கேட்டான் அரபிக்கில். நான் ரொம்ப ஹாப்பி ஆகிடும், நம்மகிட்ட தண்ணி இருக்குது டிக்கியில், எடுத்து கொடுக்கலான்னு. நான் தான் இறங்கினேன். இறங்கி டிக்கியிலேருந்து 2 பாட்டில் எடுத்து கொடுத்தேன், ஆளுக்கு ஒரு பாட்டில். அது வாயில் வச்சான். வாயில் வச்சோன்னா அப்படியே துப்பினான் என் மேலேயே. அது கொதிக்கிற தண்ணி, அந்த டெம்பரேச்சரில் தண்ணி, பாய்லிங் வாட்டர், அப்படியே நாக்கெல்லாம் கருகி போச்சு அவனுக்கு. சரி, இவன் நம்மளை ஒரு மாதிரி கையில் கன் வேறு வச்சிருக்கான், கடுப்பாயிட்டு சுட்டுடுவான்னு நினச்சான். அவன் ஒன்றும் சொல்ல, இது வெரி ஹாட் அப்படின்னா. அவன் ஒன்றும் சொல்ல, நைஸ் ஃபெல்லோ. நாங்கள் காரில் ஏறி போட்டோம். என்னவோ தோணித்தேன் எங்களுக்கு, சரி வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம், அவனுக்கு இவ்வளோ ஹாட் வாட்டர் நமக்கு தோண்டலை, இவ்வளோ ஹாட்டாக இருக்கும்ன்ட்டு. பக்கத்தில் தான் வீடு, 15 minutes. வீட்டுக்கு போயிட்டு 2 பாட்டிலில் கோல்டு வாட்டர் எடுத்துன்னு திரும்பி வந்து அதே கார் அவனே பார்த்தான். திரும்பி
எதுக்கு திரும்பி வந்தீங்க அப்படின்னா, அவனுக்கு 2 தண்ணி பாட்டில் கொடுத்தோம். கொடுத்து ஹாப்பி ஆனான். இது மாதிரி சின்ன சின்ன மறக்க முடியாத அனிக்டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் ஒரு வாட்டி கார்ல போகும்போது 2 ஈராக்கி ஆஃபீஸர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணாங்க சிட்டில. ஸ்டாப் பண்ணி கிளாஸ் இறக்க சொல்லி, நீங்க காரை விட்டு இறங்க அப்படின்னா. அதாவது பை த டைம் வி நியூ ஈராக்கிஸ் வந்து குவைட்டுக்கு வந்ததே பிளண்டர் பண்றதுக்கு தான். இந்த காரு இதெல்லாம் எடுத்துன்னு போறதுக்கு தான் இங்கேருந்து. ஸோ இறங்க சொன்னா காரை எடுத்துன்னு ஓட்டி போயிடும். அது மாதிரி நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். எங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பண்ணுவான்னு. நாங்க இறங்காமையே கார் டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே இருந்தே ஏதோ அவன் சொல்ற என்னன்னு புரியாத மாதிரி நடிச்சோம். அரபிக்ல பேசினா கொஞ்சம் கொஞ்சம் அரபிக் புரியும். வி ஆக்டட் வெரி டம். அது பின்னாடி 2-3 கார் இருந்தது. சரி நீங்க ஒன்றும் யூஸ் இல்லை போங்க அப்படின்ட்டான். ஸோ வி எஸ்கேப். கார் அவனுக்கு கொடுக்காம நாங்கள் ஓடி போயிட்டோம். அது மாதிரி இப்போ நினைச்சு பார்த்தா எல்லாம் ரொம்ப சிரிப்பான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. பட் அது மாதிரி சின்ன சின்ன ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹேர்ஸ் பிரெத்ல நிறைய சர்வை பண்ணிடுவேன் இது மாதிரி இடத்துல எல்லாம் வித்தவுட் கெட்டிங் ஹர்ட். சின்ன வயசா இருந்ததால எக்ஸைட்டிங்கா இருந்தது. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ இஃப் ஐ வாஸ் சே 50 இயர்ஸ் ஓல்ட் அட் தட் டைம் அது மாதிரி பிஹேவ் பண்ணிருக்க மாட்டேன். ரியாக்டட் டிஃபரண்ட்லி டு தட் சிச்சுவேஷன். இதுதான் ப்ராடா ஸ்டோரி. பட் இப்போ ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் நினைச்சு பார்க்கும்போது நேரேட் பண்ணும்போது நான் வந்து முக்கியமா எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தெர் இஸ் நத்திங் லைக் குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். வாட் யூ லேர்ன் ஃப்ரம் தட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம கட்டுறதும் பெற்றதும் சொல்லுவாங்கல்ல, இதுலேருந்து என்ன கற்றுனோம், என்ன வாட் யங் ஏஜ் அப்போ. ஸோ நமக்கு தெரியாத சில விஷயம்லாம் அப்போ தான் கண்ணை திறந்தா மாதிரி இருந்தது. லைக் ஓ இப்படி கூட இதுதான் லைஃப் அப்படின்னு. அது ஒரு 8-10 லெசன்ஸ் நான் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். அதுதான் முக்கியம் எனக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். யூ லேர்ன் சம்திங் நியூ which is useful for you later in life. ஒரு 8-10 லெசன்ஸ் நான் சொல்கிறேன். எல்லாம் உங்களுக்குலாம் தெரியாமல் ஒன்றும் இருக்காது, தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லெசன் வி லேர்ன், நான் வாட் ஐ லேர்ன் இஸ், என்னதான் உங்களுக்கு பணம் புகழ் பெயர் பதவி அது இது இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்கள் உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் இல்லைனாக்கா அந்த ஊரில் இருக்கிறது ஒன்றும் இட்ஸ் நாட் ஒர்த் இட். இதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் இருக்கணும். இது ரெண்டும் அந்த ஊரில் இல்லை. பட் ஸ்டில் வி ஸ்டேட் தேர் அண்ட் வி பெய்ட் அ ப்ரைஸ் ஃபார் தட். ஃபைனலி 8 வருஷம் இருந்தேன். 8 வருஷம் இருந்துட்டு இந்த மிஸ்டேக்னால ஐ லாஸ்ட் எவ்ரி திங். லைக் என்ன மாதிரி நிறைய பேர் நிறைய லூஸ் பண்ணாங்க, நானும் நிறைய லூஸ் பண்ணேன். ஒன்றும் ஒத்துக்கிறதுல ஒன்றும் தயக்கம் இல்லை. இந்த இது தெரியாமல் போச்சு நமக்கு. நம்ம when you go and settle down in a place, நம்ம ஊரே இருந்தால் கூட அந்த ஊர் வந்து சேஃபான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இல்லாட்டா அந்த ஊருக்குள்ள போகிறதுல அது நம்ம ஊரே இருந்தாலும் சரி, நம்ம நாடே இருந்தாலும் இங்கே வந்து உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் இல்லைன்னா அந்த நாட்டில் இருக்கிறதுல ஒன்றும் அர்த்தமே கிடையாது. அது ஃபர்ஸ்ட் லெசன் ஐ லேர்ன்ட். செகண்ட் லெசன் ஐ லேர்ன்ட் இன் லைஃப் இஸ் தட் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும்னு ஒன்றும் சொல்லவே முடியாது. நத்திங்ல அப்படிலாம் நடக்காதுப்பா அப்படின்வாங்கல்ல நம்ம ஊரில். அப்படிலாம் அவர்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டாரப்பா, அதெல்லாம் நடக்காது பாடணும்ல. I learned that everything is possible, anything is possible. நம்ம can't even imagine, incredible things can happen. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் 1st ஆகஸ்ட் வரைக்கும் நார்மலாக ஆஃபீஸ் பண்ணுவாங்க. 2nd ஆகஸ்ட்ல we lost everything and அப்படியே புரட்டி போட்டுருது லைஃப். ஸோ there is nothing like too big to fail, this can't happen, that can't happen, it can never happen சொல்ல முடியாது. என்ன வேணால் நடக்கலாம். அது செகண்ட் லெசன். தேர்ட் லெசன் ஐ லேர்ன்ட் இஸ் தட் இது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான், there is a very thin line between life and death. இது வந்து நாங்கள் அங்கே விஷயம் தெரிஞ்சுது. நம்ம நார்மல் லைஃப்ல கூட வெளில போகிறோம், we are walking on thin line. திடீர்னு ஒரு கார் வந்துடுச்சுன்னா போச்சு, அவ்வளோதான். அது சரிக்கு வந்தோம்னா அடிபட்டு எதனா ஆற்றுக்கு சாஞ்சிரு. ஸோ we are always walking on thin line. அதை வந்து மனசில் வச்சுக்கணும். தட் நத்திங் ஒன்றும் சாஸ்வதம் கிடையாது. இட்ஸ் வெரி thin line between life and death. Fourth, I realized is that human mind, that we adjust to things very quickly. ஏதாவது ஒரு மாற்றம் இருந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய மாற்றமாக இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப அந்த சமயத்தில் வந்து ரொம்ப ஆச்சரியமா, இப்போ நினைச்சாலும் ஆச்சரியமா இருக்கு. அது தெரியாமல் போச்சு. இட்ஸ் வெரி நார்மல் திங் தட் வி அட்ஜஸ்ட். சப்போஸ் டெத் இன் தி ஃபேமிலி 2-3 டேஸில் அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம்ல, அது மாதிரி எவ்ரி திங் மைண்ட் அட்ஜஸ்ட். அண்ட்
லைஃப் கோஸ் ஆன். நாங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து அப்படியே ஆடி போயிட்டு உக்காந்துட்டோம், என்ன அமௌண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட்லாம். ஓ, லைஃபே போச்சு என்னன்னு. தென் வி ஸ்டார்டட் ஆக்டிங் லைக் தட் இஸ் தி நியூ நார்மல். இதுதான் நார்மல், பழைய நார்மல்லாம் போச்சு, திஸ் இஸ் நியூ நார்மல். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருந்துக்கணும்னு வி அட்ஜஸ்ட் அவர் லைஃப் ஸ்டைல், அவர் போக்குவரத்து, சாப்பிட்றது, தூங்குறது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் வெரி குவிக்லி. அது வந்து தட்ஸ் அமேசிங் திங், தட் லெசன் ஐ லேர்ன். பட் ஹேவிங் செட் ஆல் திஸ், இன்னொரு லெசன் ஐ லேர்ன் அட் தட் யங் ஏஜ் இஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நம்ம everything is risky, whatever we do, even walking is risky, cycling is risky, but risk management is important. You manage your risk. இந்த ரிஸ்க் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ரிஸ்க் எடுத்தேன், அங்க போய் ஒர்க் பண்ணேன், தெரியும் இது மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு. என்ன மாதிரி நிறைய பேர் வந்து அதை we didn't manage it properly, in the sense நாங்க வந்து சம்பாதிக்கும் போது கரெக்டாக சேர்த்து வச்சுக்கல. தட் யூ மேனேஜ் தட் ரிஸ்க். சரி, ரிஸ்க் இருக்கு, அதுக்கு மிட்டிகேஷன் வந்து நீங்க வந்து கிரியேட் குஷன் ஆர் பேக்கப், எதனா ஆச்சுனாக்கா உங்களுக்கு டு ஃபால் பேக்னு. அது அப்புறம் தெரிஞ்சது, என்னதான் இருந்தாலும் என்னதான் நீங்க சம்பாதிச்சு பண்ணாலும் யூ ஹேவ் டு மேனேஜ் யுவர் ரிஸ்க், கொஞ்சம் குஷன் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு. அது பண்ணாதவங்க நிறைய பேர். அண்ட் யுவர் ஸ்ப்ரெட் யுவர் ரிஸ்க். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து எல்லா பணத்தையும் அங்கேயே வச்சிருந்தாங்க. சொல்லுவாங்க இல்லையா, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் தி சேம் பாஸ்கெட்னு. அங்கேயே வச்சுன்னு எல்லாம் போச்சு, அவ்வளோதான் லைஃப். சம் பீப்புள் ஸ்ப்ரெட் த ரிஸ்க். கொஞ்சம் பணத்தை இந்தியாவில் வச்சாங்க, கொஞ்சம் பணத்தை கோல்டில் வச்சாங்க, கொஞ்சம் பணத்தை அங்கேயே வச்சுருந்தாங்க, டிபெண்டிங் ஆன் த ரிட்டர்ன் அண்ட் ஆல் தட். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தட் அதான் யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் a சேஃப்டி நெட். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சேஃப்டி நெட் கிரியேட் பண்ணி, அது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். அனதர் இம்பார்ட்டன்ட் லெசன் ஐ லேர்ன்ட் இஸ் ஹவு பீப்புள் ட்ரூ நேச்சர். ஒரு மனுஷன் நேரம் பார்க்குறான், ஃபேஸ் வேல்யூ வேற, கரெக்ட் ட்ரூ நேச்சர் அண்ட் கேரக்டர் ஆஃப் அ பர்சன் எப்போ வேணால் இந்த மாதிரி கரண்ட் சுச்சுவேஷனில் தான் வரும். லைஃப் அண்ட் டெத் சுச்சுவேஷனில் எல்லாரோட முகமும் கரெக்டாக வெளிப்படும் உங்களுக்கு. யார் எப்படி திங்க் பண்ணுறாங்க, செல்ஃப் ப்ரெசர்வேஷன், யார் வந்து மற்றவங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க, யார் அவங்கள பற்றி திங்க் பண்ணுறாங்க, யார் வந்து மற்றவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு தட் அந்த ட்ரூ நேச்சர் வெளியில் பேசுறதுலாம் எப்படி வேணால் பேசலாம். அந்த கரெக்ட் ரீடிங் வந்து ஒன்லி அட் தட் டைம் யூ கேன் ரீட் அ பர்சன் ப்ராப்பர்லி. அது தெரிஞ்சு. அதனால ஃபேஸ் வேல்யூவில் போகக்கூடாது. யாரை பார்த்தோம் இவர் இப்படி அவர் அப்படின்னு சொல்ல முடியாது, கரண்ட் சுச்சுவேஷனில் தான் தெரியும். அனதர் லெசன் ஐ லேர்ன் இஸ் அப்பியரன்சஸ் வந்து ரொம்ப டிசெப்டிவ். தட் ஆளை பார்த்து எடை போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்பியரன்சஸ் பார்த்து ஆள் நல்லா இருக்காரு, நல்லா பலசாலியாக இருப்பார் போடுறது, ஆஜான பாகுவாக இருப்பார், இவர் வந்து தைரியமாக இருப்பாருன்னு சொல்லுவான். சில பேர் பார்த்தா ரொம்ப வீக்காக இருப்பாங்க, ரொம்ப டிசெப்டிவ். நான் வந்து நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே பார்த்துருக்கேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்கள்லாம் அந்த டைமில் ஆடி போயிட்டாங்க. தே பிகம் மேட், கிரேசி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி. ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி ஆளுங்கள்லாம் அப்பியரன்ஸில் தே ஆக்டட் வெரி ஸ்ட்ராங். 2-3 பேர் எனக்கு தெரியும், ரொம்ப வெரி ஸ்மால் பில்ட் அண்ட் வெரி பார்க்கறதுக்கு ரொம்ப ஐயோ பாமா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் தி டிஸ்பிளே லாட் ஆஃப் கரேஜ். ரொம்ப ஜிம்முக்கு போயிட்டு மசில் பில்ட் பண்ணி நல்ல 6 பேக் 7 பேக் வச்சிருந்தாலும் அப்படியே நடுங்கிட்டே இருந்தாங்க ஃபுல்லாக. ஸோ அப்பியரன்சஸ் வந்து டிசெப்டிவ். அது நவ் ஐ நோ தட் ஐ டோன்ட் ஜட்ஜ் பீப்புள் பை த அப்பியரன்சஸ் எனிமோர். அந்த டைம்லேருந்து ஆளை பார்த்து நீங்கள் எடை போடுற இவர் இப்படி இருப்பாருன்னு சொல்லவே முடியாது. அது ஒரு லெசன். அப்புறம் வந்து நான் சில நோட்ஸில் எழுதி வச்சேன். ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் ஐ லேர்ன், விச் அஃப்கோர்ஸ் ஐ திங்க் இட் இஸ் ட்ரூ, ஐ டென்ட் நோ அட் தட் டைம். இஃப் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிங்க பணம் பொருள் அப்படின்னு உங்களுதுன்னா, வாட் இஸ் யுவர்ஸ் வில் ஆல்வேஸ் கம் பேக் டு யூ. அது கண்கூடா பார்த்துட்டேன், இதில் ரொம்ப கண்கூடாக பார்த்துட்டேன். எனக்கு அப்போ வந்து நாங்கள் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டோம். ஒய்ஃப் கோல்டுலாம் அங்கே வச்சுருந்தா, ப்ரெசன்ட் வேல்யூ நிறைய இருக்கும், 30-40 சவரன்ஸ் இருக்கும், அதெல்லாம் அங்கேயே போயிட்டுருது. நான் திரும்பி வரும்போது எடுத்துகிட்டு வரல, மறந்து போச்சு. இது கபோர்டில் வச்சுருந்தா, அவள் ஊருக்கு வந்திருந்தா, ஸோ மறந்து போச்சு. ப்ளஸ் வி லாஸ்ட் வாட் எவர் வி ஹேட் இன் தட் டைம், ப்ளஸ் சேலரி லாஸ்ட் ஃபார் அபவுட் எ இயர். எல்லாம் பண்ணிட்டோம். 1990 ஆச்சு. அதான் வீல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் டர்ன் ஸ்லோ பட் ஷூர்லி அப்படின்வாங்க. அது மாதிரி 20 இயர்ஸ் கழிச்சு திடீர்னு யுனைடெட் நேஷன்ஸ்லேருந்து ஒரு கம்யூனிகேஷன், யாரெல்லாம் அந்த வாரில் அஃபெக்டடோ அவங்களாம் வந்து
கிளைம் பண்ணுங்க, கிளைம் பண்ணாக்கா யூ வில் கெட் யுவர் மணி அப்படின்னு. யாரும் அது நம்பலை, அது வரும்னு நானும் நம்பலை. பட் இருந்தாலும் ஒரு கிளைம் போட்டு வச்சோம். ஆக்சுவல் கிளைம் சில பேர் இன்ஃப்ளேட்டட் போட்டு இதான் வரப்போகிறது இல்லையா, என்ன வேணால் போடலாம் போட்டாங்க. நான் வந்து ஆக்சுவல் கிளைம் போட்டேன், வாட் எவர் about $30,000 or something. நீங்கள் நம்ப மாட்டேங்க, 25 வருஷம் கழிச்சு அந்த பணம் யுனைடெட் நேஷன்ஸ்ல எனக்கு வந்தது பேங்க் அக்கௌண்ட்ல டைரக்டா. ஸோ இது வந்து தட் ரீஇன்ஃபோர்ஸ் மை பிலீவ் தட் இஃப் சம்திங் இஸ் யுவர்ஸ் இட் வில் ஆல்வேஸ் கம் பேக். இது வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட். அது மாதிரி 2-3 இன்சிடென்ட். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஏதோ பணம் போச்சு, எனக்கு யாருக்கோ கொடுத்தேன், என்னோட பணம் ஐ ஐ காட் சீட்டட் ஆர் சம்திங். பட் அது 30 years கழிச்சு இப்போ தான் வந்தது. அது ஐ காட் தி மணி வித் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆல் தட் த்ரூ சம்படி. நான் ஒன்றும் எஃபர்ட்லாம் அவ்வளோவா போடல. ஐ ஹேட் தி பிலீவ் தட் எந்துன்னா அது வரும், எந்த இல்லைன்னா அது வராது அப்படின்னு அந்த ஒரு பிலீஃப் வந்துடுது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். உங்களுக்கு எதனா லாஸ் ஆயிடுச்சுன்னா யூ டோன்ட் ஹேவ் டு வரி. இது உங்கள் பணம்னா கண்டிப்பாக திரும்பி வரும். மேபி இட் வில் டேக் டைம், பட் கண்டிப்பாக வரும். அது ஒரு லெசன். ஃபைனலாக வந்து நான் சொன்னேன் இல்லையா, அது இஸ் நத்திங் லைக் குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா அனுபவமும் அனுபவம். அது வந்து இந்த அனுபவம் வந்து இட் மேக்ஸ் யுவர் லைஃப் இன்ட்ரெஸ்டிங். இது மாதிரி சின்ன சின்ன அனுபவம், பெரிய அனுபவம், இது மாதிரி பெரிய அனுபவம்லாம் வித்தவுட் தீஸ் எக்ஸ்பீரியன்சஸ் லைஃப் பிகம்ஸ் வெரி டல். ரொட்டீனாக போயின்னு இருக்கு. அட்லீஸ்ட் சம்திங் மேக் இட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டீச்சர்ஸ் யூ லெசன்ஸ் இன் லைஃப். இப்போ ஆஃப்டர் 30-35 years when I sit alone some evenings, I think about all these things and ஒரு பசுமையான நேற்று நடந்த மாதிரி இருக்கு. பட் சினிமா மாதிரி திங்க் சோ மெனி திங்ஸ். அரை மணி நேரத்தில் சொல்கிற மாதிரி இல்லை, நிறைய இருக்கு. பட் அதெல்லாம் மனிதர்கள் எத்தனை பேர் எவ்ரி டே வி யூஸ் டு டாக் டு சோ மெனி பீப்புள், interact with so many people, hear so many stories. அதெல்லாம் it makes it after all life is full of memories. If you take away memories there is nothing. Life is nothing. ஸோ இது வந்து ரொம்ப சம்திங். எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்வேஸ் வெல்கம், குட் ஆர் பேட். both you learn lessons. Good experience also teaches you lessons, bad experience also teaches lessons. Experience is just experience. ஃபைனலா வந்து நம்ம சொல்லுவாங்க இல்லையா, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. என்ன நடந்தாலும் அதுவும் கடந்து போகும், அவ்வளவுதான். இட்ஸ் நவ் இட் லுக்ஸ் லைக் another phase of life for me, nothing big. அந்த டைம்ல அது பெரிய விஷயமா தெரிஞ்சது. ஸோ இதுவும் கடந்து போகும் சொல்றாம திஸ் டூ ஷால் பாஸ் அப்படின்ட்டு. அது தீஸ் ஆர் ஆல் தி லெசன்ஸ் ஐ லேர்ன். half an hour சொன்னார், கொஞ்சம் ஐ திங்க் ஓவர் ஷூட் பண்ணிட்டேன், மன்னிக்கணும். எவ்வளோ சுருக்கணும்னு பார்த்தேன், சுருக்க முடியல. பட் ஸ்டில் தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு மீ. அந்த சந்திரா சுந்தருக்கெல்லாம் அது கொஞ்சம் அரைச்ச மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் தேங்க்யூ ஜெகன். இலக்கிய வட்டத்தில் வந்து இது மாதிரிலாம் பேசினா நீங்களாம் என்ன நினைப்பீங்கன்னு நினைச்சேன். சரி, ஜூம் மீட்டிங் தானே, அடிக்க வர மாட்டாங்க, அட்லீஸ்ட் திட்டுவாங்க, பரவாயில்ல அப்படின்னு விட்டேன். சரி, நன்றி. தேங்க்யூ ஜெகன். அதாவது குட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எல்லாம் ரிச் எக்ஸ்பீரியன்சஸ். தட்ஸ் வாட் ஐ வுட் லைக் டு டேர்ம் தம். எல்லா எக்ஸ்பீரியன்சஸும் எப்படி வாட் தே ஹேட் கிவன் ஒரு டேக்அவேஸ் இருக்கு, அது ஒரு லெசன்ஸ் கொடுக்குறது அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. ஐ மீன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கு. நாங்க முதல் தடவை நானும் சந்திரமோகன் இவங்க எல்லாம் கேட்ட போதே சொன்னோம், இதை வந்து ஒரு சினிமா படமாவோ அல்லது குறும்படமாவோ எடுக்கலாம் அந்த அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு ரொம்ப இதா இருந்தது. ரொம்ப இன்னும் நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அவர் சொன்னார். சின்ன சின்ன அனெக்டோட்டல் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சொன்னார் இல்லையா, அது ஒன்னொன்னு கேட்கும்போது நமக்கு திக்குன்னு இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள், அவங்களுக்கு பட்ட கஷ்டங்கள், இதெல்லாம் ரொம்ப இவர் கொஞ்சம் ஜோவியலா சொல்றத மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா ரியலா அந்த சுச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் நமக்கு தெரியும் எப்படி நம்ம இருக்க போறோம் அப்படிங்கிறது. ஒண்ணும் இல்லை, நம்ம வீட்டுல ஒரு இதுல மழை பெஞ்சிருக்கு, நம்ம சென்னையில 2015 வந்து தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை. அப்படி இருக்கும்போதே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஒரு இடத்துல தண்ணியா இருக்கும், ஒரு இடத்துல சாப்பாடு இல்லை, எங்கெங்கெல்லாம் போய் கடையெல்லாம் க்ளோஸ்டு, நம்ம எவ்வளவு பேனிக்கா இருந்தோம் அந்த சுச்சுவேஷன்ல. அப்படி இருந்த போது ஒரு வார் ரிட்டன் கண்ட்ரியில ஒரு இடத்துல இருக்கும்போது, அது ஒரு எலியன் கண்ட்ரி, ஒரு இடத்துல நம்ம ஊர் இல்ல, நம்ம ஒரு பிழைக்க போன ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணாங்க, எப்படி சர்க்கம் பண்ணாங்க. நிச்சயமா கவர்மெண்டோட ஹெல்ப், மற்ற எல்லாருடைய ஹெல்ப், ஒருத்தருக்கு ஒரு டீம் ஸ்பிரிட் பண்ணாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப அழகாகவும் சொன்னார் ஜெகநாதன்.
அண்ட் ஐ ஷுட் தேங்க் யூ ஃபார் ஷேரிங் ஹிஸ் எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ நம்ம மற்றவங்க வந்து இதை பத்தி ரியாக்ஷன் பார்க்கலாம். முதல்ல நம்ம சந்திரசேகர், கேள்விக்காரர் சந்திரசேகர், நீங்க போன தடவை அவருடைய அனுபவங்களை சொன்னாரு. இப்போ அவருடைய இதை பத்தி ஒரு ரியாக்ஷன் ஒரு 1 மினிட்ல சொல்லுங்க சார். எல்லாரும் நிறைய பேர் ரியாக்ட் பண்ணுவாங்க, ப்ளீஸ். ஆமா ஆமா, அது ரொம்ப அற்புதமான ஒரு, அதாவது யுத்த காலத்துல இருந்து இப்ப பாக்குறதுங்கிறது, டிவி நியூஸ் பேப்பர் எல்லாம் விட்டு தானே ஒரு சாட்சியாக, உயிர் சாட்சியா பாக்குறதுங்கிறது ரொம்ப அற்புதம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் மும்பைல கர்ஃபியூல நடந்திருக்கேன். ரொம்ப அது ரணவேதனையான ஒரு, கையை தூக்கி காலை தூக்கி போய்கிட்டே இருக்கணும். என்ன கன்ஸ் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பானுங்க. அது ரொம்ப இதா ஒண்ணுன்னா அவன் பாட்டு போட்டு தள்ளிடுவான். பயமா தான் உள்ள போகணும். தகவல் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி ஆபீஸ் அனுப்பிச்சு ஒரு நண்பர். அதெல்லாம் இன்னைக்கு ஞாபகம் வருது. எந்த கலவர பூமியிலையும் நாம ஒரு பிரஜையாக இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயமான ஒண்ணு. சாருக்கு மிக உண்மை மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சந்திரசேகர் சார். சார் எதிரில் சுரேஷ், நீங்க சொல்லுங்களேன் உங்களுடைய ரியாக்ஷன் டு திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இதை கேட்டோன்னு அப்படியே மெய்மறந்து கேட்டுட்டு இருந்தேன். இது ஒரு உரை அப்படிங்கிறத தாண்டி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். அவர் சொன்ன மாதிரி குட் எக்ஸ்பீரியன்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தெர் இஸ் ஆல்வேஸ் தேர் டு லேர்ன் சம்திங். இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து ரொட்டேட் ஸ்டெடிலி பட் ஸ்லோலி பட் டெஃபினெட்லி இட் இஸ் ரொட்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய உத்வேகம் கொடுக்குது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்கிறது வந்து இதுல இருந்து நம்ம கத்துக்க முடியறது. நம்முடைய பணம் நம்முடையதாக இருந்தால் நிச்சயமாக திரும்பி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்இமேஜினபிளா இருந்தாலும் இதெல்லாம் ஒரு வெரி கான்ஃபிடென்ஸான ஒரு, இது வந்து இட்ஸ் நாட் எ ஸ்டோரி, தோ த ஸ்டோரி இஸ் சோ இன்ட்ரெஸ்டிங், சோ அப்படியே நினைச்சு பார்க்க பிரமிக்கக்கூடியதாக இருந்தாலும் அதுல இருந்து அந்த கற்றதும் பெற்றதுங்கிறத கடைசியில சேர்த்தது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. திஸ் இஸ் த ஒன் விச் ரியலி டேக் த டேக் அவேஸ் ஆர் சோ குட் அண்ட் சோ குட் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் உரைன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சுரேஷ். ரியலி ஐ டு ஃபீல் த சேம் வே. இப்போ நாகேந்திர பாரதி என்ன சொல்றாரு கேட்போம். அடுத்தது ஹரிகரன். நன்றி சார். அந்த அவர் சொன்ன மாதிரி தான் கடைசியில் அந்த ஒரு லெசன் சொன்னார் இல்லையா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த உயிர் பயத்தில் இருந்து வந்தவங்க கிட்ட இருந்து வந்த அந்த லெசன் வந்து உண்மையிலேயே அவங்க அனுபவத்தில இருந்து வர்ற லெசன் இல்லையா. நம்ம எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோ தத்துவங்கள் அது இதெல்லாம் எல்லாம் எல்லா விஷயங்கள்லையும் இதை இவர் சொன்னதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதை அவர் அனுபவிச்சு சொல்றப்போ அந்த அனுபவத்தின் மூலம் வர்ற வெளிப்பாடுங்கிறப்போ அதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. அந்த உயிர் பயம் இருக்கிறப்ப அது முக்கியமா அவர் அந்த இது சொன்னார் இல்லையா, ரேஷன் அரிசி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து அவங்க ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடலாம்னு சொல்லி பகிர்ந்து வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் இருக்க போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானிங் எல்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அது இருந்துச்சுங்கிறது இப்ப நம்ம இப்போ உக்ரைன் அண்டு இதையெல்லாம் பார்க்குறோம். அந்த பாலஸ்தீன் உக்ரைன்ல எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம சும்மா பேப்பர்ல படிச்சுட்டு கடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ இதை கேட்ட பிறகு நம்ம அவங்க நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்குறப்போ அந்த அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறத நம்ம உணரக்கூடிய ஒரு ஃபீலிங்கு நமக்கு கிடைக்குது. நம்மளும் பல விஷயங்கள் நம்ம கொரோனா டயத்துல எல்லாம் அந்த உயிர் பயம் எல்லாம் நம்ம ஒரு தேங்க்யூ. ஒருத்தருக்கும் இவ்வளவு வந்துருந்துச்சு. அப்பெல்லாம் நம்ம எப்படி இருந்தோம், நம்ம சொந்தக்காரங்களை எவ்வளவு பேர் இறந்து போய் அவங்கள வந்து ஆஸ்பத்திரியிலேருந்து நேரடியாக சுடுகாட்டு கூட்டிட்டு போன சந்தர்ப்பங்கள்லாம் பார்த்துருக்கோம், நேர வீட்டுக்கு வர முடியாம. ஸோ அந்த மாதிரி இந்த உயிர் பயமும் இருக்கிறப்போ லைஃப்ல வந்து ஒண்ணுமே இல்லை, ஏதோ இன்னைக்கு இருக்கிறது ஏதோ இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற நினைப்பு. அதே நேரத்தில் மனித நேயத்தோடு இருந்துக்குவோம் எல்லாருக்கிட்டையும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கிற அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். இந்த மனிதனே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது அழகா சொன்னீங்க நீங்க. ஹரிகரன் நீங்க சொல்லுங்க. அடுத்தது மதுவந்தி. வணக்கம். அதாவது நம்ம அந்த ஈராக் அந்த சண்டைலாம் நடக்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய கருப்பு வெள்ளை படங்கள் எல்லாமே 2 டைமென்ஷனல். அவ்வளவுதான். அவ்வளவு அந்த 3வது டைமென்ஷனுங்கிறது இவர் சொல்றதுதான். அந்த இடத்தோட பயம், ரத்த வாசனை, அப்புறம் வந்து அந்த மற்ற சுற்றி நடக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எதுவும் நமக்கு தெரிய போறது இல்லை. ஈராக்கு சொல்ற கையில கண் வச்சிருக்காங்கன்னா கண் வச்சிருக்க போட்டோ மாத்திரம் தான் தெரியும். அந்த அந்த போட்டோகிராஃபர் வந்து அதுக்கு மேல அவங்க உணர்ச்சி அந்த இடத்துல கடத்த முடியாது. இவர் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு அந்த இடத்துல. ஐ குட் ஃபீல். ஏன்னா இது சம்மந்தப்பட்ட நிறைய நம்ம படங்கள், நம்ம ஹாலிவுட் பிக்சர்ஸ் நிறைய இருக்கு. அது இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் இது சம்பந்தமா ஒண்ணு சொல்லணும்னா, ஈராக்கு நல்லா இருந்த சமயத்துல எங்களோட கலீகோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் வந்து ஈராக்ல ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டா இருந்தார். அவர் இந்தியாவுக்கு திரும்பி வரணும்னு சொன்னபோது விடவே இல்லை. அவங்க விட மாட்டேன், தப்பிச்சு வந்தார். அதாவது ஈராக் வந்து நல்லா இருந்த காலம். டாக்கிங் அபவுட் இந்த இந்த சதாம் ஹுசைன் எல்லாம் போறதுக்கு முன்னால உள்ள நல்ல பீரியட்லயே, அப்போ இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னால இது பண்ண முடியுது. ரொம்ப சிறப்பான உரை சார். நான் திருப்பி இன்னொரு தடவை யூடியூப்ல இன்னொரு தடவை கேட்டே ஆகணும். அது அவ்வளவு நல்லா இருக்கு. நன்றி. இந்த உரை கொடுத்ததுக்கு நன்றி. அமைப்பு ஏற்பாடு செய்த குவியும் நன்றி.
தேங்க்யூ ஹரிகரன். நிச்சயமா நான் ஏற்கனவே 2-3 தடவை கேட்டிருக்கோம். இருந்தாலும் இதை நம்ம நண்பர்கள் எல்லாரும் கேட்கணுங்கிறதுக்காக தான் விட்டுருந்தோம். ஒவ்வொருத்தரும் கேட்கும் போதும் அந்த திக்கு திக்கு மனசுக்குள்ளேயே தான் இருக்கு. மதுவந்தி, அடுத்தது நம்ம சந்திரசேகர், இந்த கோவை நிலவன். சார் இது வணக்கம் அவருக்கு பண்ணணுங்கிறது என்னோட தாழ்மையான விண்ணப்பம். வணக்கம் சொல்லுங்க. ஜெகநாதன், மிக அருமையான உரை. நீங்க அவங்க அனுபவத்திலேருந்து சொல்றதுங்கிறது ரொம்ப வித்தியாசம். நாங்க பேப்பர்ல படிச்சது, கேள்விப்பட்டது, சினிமால பார்த்ததெல்லாம் வேற விஷயம். நீங்க வாழ்ந்திருக்கீங்க, அதை சொல்றீங்க. அது தவிர கடைசியில நீங்க அந்த டேக்அவே சொன்னீங்க பார்த்தீங்க, நீங்க கற்றதும் பெற்றதும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுல ஒரே ஒரு இன்சிடென்ட் ரொம்ப மனசு தொட்டது, இந்த மனித நேயம். நீங்க வீட்டுக்கு திரும்பி போய் அந்த குளிர்ந்த நீர் பாட்டில கொண்டு வந்து கொடுத்த விஷயம் ரொம்ப மனசை தொடுது. அது செஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அந்த ஏற்கனவே சோல்ஜர் பார்த்தா பயமா இருக்கு. அவனுக்கு அந்த சுடு தண்ணி குடிச்சு அவனுக்கு நல்ல தண்ணி கொடுக்க முடியலங்கிற ஃபீல் பண்ணி திருப்பி போய் கொண்டு வந்து கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். ரொம்ப அருமையான உரை. ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு. நீங்க திருப்பி அந்த குவைத் நீங்க தங்கியிருந்த இடத்துக்குலாம் இப்போ போக முடிஞ்சுதா சமீப காலத்துல? இல்லை, 1991 அந்த 1990 ஆக்குபேஷன் ஆச்சு. 1991 ஈராக் குவைட் வாஸ் லிபரேட்டட். ஸோ லிபரேஷனுக்கு அப்புறம் அந்த ஓல்டு ரூலிங் ஃபேமிலி கேம் பேக் மார்ச் 1991. தென் அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் இல்லையா, தி என்டையர் எவ்ரிதிங் ஹேட் டு பி ரீகன்ஸ்ட்ரக்ட். எல்லாம் போயிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இது எல்லாத்தையும். சதாம் ஹுசேன் ஃபாலோட் வாட் இஸ் கால்ட் ஸ்கார்ச்ட் எர்த் பாலிசி. அவன் போகும்போது எல்லாத்தையும் எரிச்சிட்டு போயிட்டான். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆயில் வெல் எல்லாத்தையும் பற்ற வச்சுட்டு போயிட்டான். ஸோ இட் வாஸ் பர்னிங். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தே வாண்டட் பீப்புள். ஸோ பேங்க் கால்ட் பீப்புள் லைக் மீ அகெயின் 1991 நவம்பரில். ஸோ நான் போனேன் 1991 நவம்பரில். திரும்பி போனேன், தனியாக தான் போனேன். அப்போலேருந்து ஒரு 95 வரைக்கும் ஒரு 4 years அங்கே இருந்தோம். அப்புறம் ஃபேமிலியும் ஜாயின் பண்ணாங்க. போன உடனே நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் அன்னைக்கு போய் 1991 நவம்பரில் போய் இறங்கின உடனே பேங்க்குக்கு போனேன், போயிட்டு ஒர்க் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வாஸ் அ ஹாலிடே. நான் ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணிட்டு அப்போ ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ ஐ வென்ட் டு ஆல் தோஸ் பிளேசஸ். நான் இருந்த இடம், இந்த வீடு அதெல்லாம் பார்க்கணுன்னு போனேன். எல்லாம் எவ்ரிதிங் வாஸ் டிஸ்ட்ராய்ட் கம்ப்ளீட்லி. வீடுகள்லாம் யாருமே இல்லை. ஒரே எங்கப்பார் குப்பை, தெருநாயெல்லாம் நிறைய வந்துடுது. ஸோ போய் பார்த்தேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. இட் டுக் ஆல்மோஸ்ட் 2 years after that for Kuwait to come back to some semblance of normalcy. Not normalcy, but some semblance of normalcy. போய் பார்த்தேன் எல்லா இடத்துக்கும். தேங்க்யூ. அப்புறம் அங்கே அந்த ஒரு ரெலிக் மாதிரி ஒன்று அவங்க இது பண்ணாங்க. இந்த ஈராக்கி த்ரோன் அவுட், அவங்க ரிட்ரீட் பண்ணாங்க. ஈராக்கிஸ் வென்ட் பேக் டு ஈராக். அந்த ஹைவே ஆஃப் டெத்துன்னு ஒன்று இருக்கு. அந்த ஒரு ஹைவே தான் அது இட் கனெக்ட்ஸ் குவைட் அண்ட் ஈராக். இந்த அலைடு ஃபோர்ஸஸ் என்ன வேணா அமெரிக்கன்ஸ்லாம் அவங்க எப்படியும் அவன் ரிட்ரீட் பண்ணியிருந்தான் ஈராக்கிஸ். அவங்கள பாட்டுக்கு போக விட்டுருக்கலாம். புவர் ஃபெலோஸில் அவங்க நிராயுத பாணியாக போயிட்டு இருக்கும்போது அந்த ஹைவேல அமெரிக்கன்ஸ் இன்டிஸ்பியூட்டாக பாம்பு பண்ணான், பிளேன்லேயும் ஹெலிகாப்டர்லேயும். கில்டு சோ மெனி ஆஃப் தம். அண்ட் அது அப்படியே அந்த ஹைவே அப்படியே வச்சிருக்கான் வித் ஆல் தோஸ் அபேண்டன் டேங்க்ஸ், கார்ஸ். எப்படி இருந்தால் அப்படியே அது ஒரு மியூசியம் மாதிரி வச்சுக்கலாம். அதையும் போய் பார்த்தோம், ஹைவே டெத்தும் போய் பார்த்தோம். அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இவர் கோவை நிலவன் என்கிற சந்திரசேகர் பேசுவாரு. அடுத்தது சந்திரமோகன். நானும் ஜெகனும் 50 வருஷத்துக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் பாம்பே ட்ரெயின்ல உட்காந்து கதை பேசுற மாதிரி அவருடைய அனுபவங்களை நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. அரைச்சுமாவே அரைச்சுன்னு சொன்னார் இல்லையா, அது சந்தனம் மாதிரி இன்னைக்கும் நிறைய ஞாபகத்தில் இருக்கு. அவர் அனெக்டோட்ஸ்னு நிறைய சொல்லல, ஷார்ட் பண்ணிட்டாரு. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அனெக்டோட்ஸ் எல்லாம் இருந்தது. அது ஹியூமன் எலிமெண்ட் எல்லாம் சொன்னீங்களே. அவர் ஒரு ரூம்மேட் ஒருத்தர் மன உளைச்சல் எப்படி போனாரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்றதெல்லாம் கேட்கும்போது தான் தெரியும் எப்படி ஒரு வார் அது மாதிரி சுச்சுவேஷன், யூ ஆர் அவே ஃப்ரம் ஃபேமிலி, வாட் குட் ஹேப்பன்ங்கிறது. ஐ குட் ஃபீல் இட். I was also at that time, I did not suffer that. I was in Bahrain when war was happening. I was with my family and the bombs were going and the satis were flying and my friend was there, but I could not talk to him for 2 years, for the 3 months. And I had another friend. I was talking to him on the 2nd of August to him by phone as
he was talking, he said, Chandra, that tanks are Iraq rolling down. I will call you, please convey this message to my family. To mine, I assumed it is to family. Then I made it to her. So that kind of an experience, I was there, but that itself, I thought it was thrilling. And when I imagine about Jagan being on the spot and experiencing, it's a fantastic experience. And now, actually, as a matter of fact, certain human beings are endowed with this great experiences. And Jagan, after this, his experience in Tanzania is another session, probably, which is something very unique. And he came across, and as he rightly said, these experiences mold you as a person. It teaches you what life is, what good people, bad people. And very good speech, Jagan. Even though it's maybe the 15th time I'm hearing it, it was quite interesting. Thank you. Thank you, Chandra. You did very well. மோகன், அதுக்கடுத்து சிந்தாமணி. அருமையா இருந்தது ஜெகன். நான் நினைச்சு நீங்க டான்சானியால சந்திச்ச அனுபவம் தான் சொல்ல போறேன்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா இதை விட அது கடுமையான அனுபவங்கள் உங்களுக்கு. சில இது மாதிரி ஒரு சந்தர்ப்பங்களை சந்திக்கிறதுக்குன்னு நீங்க வந்திருக்கீங்கன்னு கூட தோணுது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதுவும் கடந்து போகும்னு சொன்னீங்க. ஒரு 10-15 வருஷம் முன்னால் நடந்த ஒரு துயரமான அனுபவம், மோசமான அனுபவங்கள் இப்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. நன்றி ஜெகன். திருப்பி உங்களை நாளைக்கு சந்திக்க போறோம். நாளைக்கு நிறைய கேட்போம் உங்களுக்கு வந்து. தேங்க்யூ மோகன். சிந்தாமணி வந்து ஜெகனுடைய ஒரு ஆர்டன்ட் ஃபேன், ஒரு ப்ரொஃபசர் சிந்தாமணி சார். உங்களுடைய வியூஸ் ஒரு 1 minute சார். அன்மியூட் பண்ணீங்க. குவியத்துக்கு மனமார்ந்த நன்றி. ரெண்டாவது கோவை நிலவன் என்கிற சந்திரசேனனுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா நாங்கெல்லாம் ஒரு எம்சிசி, சுந்தர், சந்திரமோகன், நான் எல்லாம் வந்து எம்சிசியில் படித்து நாங்கள் ஒரு ஜூம் மீட்டிங் போட்டுருப்போம். ஆனால் சந்திரன் மூலமாக தான் எங்களுக்கு ஜெகன் ஒரு பழக்கமானார். நாங்கள் வாரந்தோறும் திங்கட்கிழமை ஒரு ஜூம் மீட்டிங் போடுவோம். சும்மா அதுலாம் நான் கொஞ்சம் ஒரு 40 வருஷம் கல்லூரி பேராசிரியர் இருந்திருக்கிறேன். ஏதோ என்னை அப்பப்போ பேச சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் மனசுக்குள்ள சின்ன ஒரு திமிரு இருந்தது. கொஞ்சம் நமக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும் அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி போனது நண்பர் ஜெகன் பேசின கேட்ட பிறகுதான். இதெல்லாம் வெறும் படிப்பு. ஆனால் வாழ்க்கையை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுல ஜெகன் வந்து மிகப்பெரிய கலைஞானி. அவருடைய பேச்சை கேட்டு நான் உண்மையிலே ரொம்ப ஒரு உயிர்ப்போடு நினைக்கிறவரை. அதுவும் நண்பர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மனித நேயம் அவ்வளவு ஒரு வார் ரேவேஜ் கண்ட்ரியில ஒரு சோல்ஜருக்கு வெந்நீர் தெரியாம கொடுத்துருக்கிறாரு. அவன் துப்பி இருக்கிறான். திருப்பி அவ்வளவு ஒரு அபாயங்களை கடந்து போய் மீண்டும் போய் அவனுக்கு தண்ணீர் கொடுத்த நினைச்சா இப்படி கையெல்லாம் ஒரு உணர்ச்சியில் நடுங்குது. அவரை நண்பராக நினைக்கிறேன், ஆசானாவை நினைக்கிறேன், கையெழுத்து வணங்குறேன். இந்த வாய்ப்பை மீண்டும் எங்களுக்கு வழங்கின குவியத்துக்கு நன்றி. ஜெகனுக்கு மனமார்ந்த அன்பும் நன்றியும் வாழ்த்தும். மேலும் மேலும் நீங்கள் இறையவர்களால் வாழ வேணும், வளர வேண்டும். உங்கள் குடும்பம் அனைவரும் நன்றாக இருக்கணும் மனதார பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ சிந்தாமணி. ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய உரை. நிறைவாக வாவேஸ் அவர்கள் அவருடைய கருத்தை சொல்லிட்டு நம்ம ஒலிச்சித்திரத்துக்கு செல்வோம். 2 விஷயம். இன்றைக்கு குரு பூர்ணிமா நாள். இந்த உரையினாலே நம்ம எல்லோருக்கும் ஆசிரியராக மாறிவிட்டார் ஜெகநாதன். அத்தனை பேருக்கும் ஆசிரியராக மாறிவிட்டார். 2வது ஒரு பேரே ஜெகநாதன். உலகத்தை சுத்துற பேர் தான் இருக்கு, ஜெகன்னு பேரே இருக்க. அப்படி இருக்கும்போது ஜெகத்தை சுற்றி ஒரு இடத்துல இல்லை பல இடத்துல இருக்கிறார். எனக்கு என்ன தோணித்து அப்படின்னா, நான் இப்போது பாரதியினுடைய புதிய ஆத்திசூடி நம்ம பேசியிருக்கோம் நிறைய இடத்துல, இன்னும் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ கூட ஒரு ஸ்டுடியோவில் அதை நிறைய பண்ணிட்டு இருக்கோம், விஸ்வம் விஷுவல்ஸுக்கு. அதில் ஒன்று வரும், பாரதி எழுதியிருக்கான், கேட்டிலும் துணிந்து நெல், கேட்டிலும் துணிந்து நெல். நான் இந்த தொடர் பேசும்போது புதிய ஆத்திசூடிக்கு பலவிதமான விளக்கங்கள், புதிய உதாரணங்கள்லாம் கொடுத்து வருகிறேன். இன்னும் வரல, இப்போதான் இளைத்தல் நிகழ்ச்சி, ஈகை திறன்லாம் வந்துட்டு இருக்கு. கேட்டில் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது கேட்டிலும் துணிந்தலுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல உதாரணமாக ஜெகன் மாறி இருக்கிறார். எனவே அவரை பற்றி நான் நிச்சயம் அந்த பதிவிலே சொல்ல இருக்கிறேன். இன்னொரு விஷயம், ஒரு காலத்தில் ரீடர் டைஜஸ்ட்ல வந்து, இப்போ அன்பார்ச்சுனேட்லி ரீடர் டைஜஸ்ட் இஸ் நோ மோர் அவைலபிள், அதை நிறுத்திட்டாங்க. அதில் வந்து இந்த மாதிரி வந்து அட்வென்ச்சர் ஸ்டோரின்னு வரும், பர்சனல் ஃபர்ஸ்ட் பர்சனில் வரும் ஸ்டோரிஸ். நான் டைஜஸ்ட் படிக்கும் முதல்ல அதை தான் எடுத்து படிப்பேன். அது ரொம்ப ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும் படிக்கிறதுக்கு. நமக்கு தெரியாத பல விஷயங்கள் உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கும் போது அது கேட்கறது இருக்கும். எனக்கு ஒரே ஒரு கேள்வியோடு முடிச்சுக்கிறேன்னா, இதெல்லாம் உங்களை பாராட்டுகிறேன்.
மனதிறந்து பாராட்டுகிறேன். அன்பும் வணக்கமும். கேள்வி வந்து இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம், இந்த ஈராக்கி சோல்ஜர் இவங்கெல்லாம் நீங்க வந்த போது பலவிதமான பேர்களை நீங்க சந்திச்சீங்களே, எப்படி உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ஸ்கில் இருந்தது? அந்த என்ன லாங்குவேஜ்ல இதெல்லாம் அவங்களுக்கு புரிய முடியா பேசுனீங்க, இல்லைன்னா மைமிங் தானா? இல்ல இல்ல, நான் வந்து 1981ல இருந்து கல்ஃப்ல இருந்திருக்கேன் இல்லையா, ஸோ ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஐ குட் ஸ்பீக் ரீசனபிளி குட். ஒரு மாதிரி மேட்டரிங் ஆஃப் அரபிக் இஸ் ஓகே, ஐ கேன் ஸ்பீக், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். And Iraqi 8 வருஷம் 9 soldiers வருஷம். Iraqi soldiers, you can speak to them with in Arabic? Yeah, not fluently, but நான் அவன் என்ன சொல்றான்னு புரியும், நான் என்ன சொல்றேன்னு Okay. புரியும். அந்த அளவுக்கு 9 வருஷம் இருந்திருக்கோம்ல, ஸோ கொஞ்சம் அது கூட தெரியாம கஷ்டம். எனக்கு பேங்க்ல வந்து இந்த சப் ஸ்டாஃப், அதர் ஸ்டாஃப் எல்லாம் அரபிக் இருப்பாங்க. அண்ட் ஐ ஆல்சோ போன புதுசுல அரபிக் ஒரு பிரிட்டிஷ் கவுன்சில்ல 3 மாசம் படித்தேன். ஸோ ஐ குட் ரீட் அண்ட் ரைட் அரபிக். ஐ மீன் நாட் சோ வெல், அதான் மறந்து போச்சு, இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா, பட் ஸ்டில் எல்லா ப்ரிப்பரேஷனும் ஒரு கிளைமேக்ஸுக்குன்னு அப்ப தெரியாது. எல்லா அத்தியாயத்துக்கும் ஒரு கிளைமேக்ஸ் வரும். அந்த என்டபி கிளைமேக்ஸ், இந்த ஊர் கிளைமேக்ஸ் வந்து எல்லாம் படிச்சிருக்கீங்க நீங்க. யூ ஹவ் பீன் எக்யூப்டு டு ஃபேஸ் தி சேலஞ்சஸ். ரொம்ப அருமையான விஷயம் சார். குவிகத்துல இது மாதிரிலாம் ஒரு மீட்டிங் நடக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்க குவிகம் வளர்ந்ததாக நினைக்கிறோம். இது மாதிரி செய்திகள்லாம் மீட்டிங்லாம் வரும்போது எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இஸ் என்ரிச்டு. இதெல்லாம் எங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சுந்தரராஜன். அது ஒண்டர்ஃபுல். ரமணன் சார் சார் நம்ம வந்திருக்காரு. ஒரு நிமிஷம், ரமணன் சார் வணக்கம் வந்திருக்காரு. ரமணன் சார். ரமணன் சார், நீங்க ஒரு நிமிஷம் உங்களுடைய கருத்தை சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒளிச்சித்திரத்துக்கு செல்லலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ பவேஷ் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு ஜெகனுக்கு ரொம்ப பர்சனல் தேங்க்ஸ். இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நம்ம நிறைய பண்ணுவோம். ஒவ்வொரு தடவை சொல்லுவேன், கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது ஒன்று கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒன்று அரைச்சமாவே திருப்பி அரைக்க போகிறோம் 28 அன்னைக்கு. என்னன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கதை சொல்லலை ரிப்பீட் பண்ணலான் இருக்கோம். அதாவது கதை சொல்லல்கிறது இப்போ கொஞ்சம் நிறைய தேவைப்படுது நம்ம ஒளிச்சித்திரத்துக்காக. அதனால இப்போ நண்பர்கள், இப்போ நம்ம ஹரிஹரன், வாவேசு சார், மதுவந்தி, இன்னும் சுரேஷ், இன்னும் நிறைய நண்பர்கள்லாம் வந்து அவங்களுடைய கதைகளை சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். என்னை கூப்பிட்டதுக்கு. டைம் ஆகிடுத்தோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் அஃப்கோர்ஸ் பிகினிங்லேருந்து டாக்கு கேட்டுருந்தேன். ரியலி ஐ மூவ். இதில் ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது. ரொம்ப இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து அதை இவ்வளோ அழகாக நம்ம கண் முன்னாடி வார்த்தைகளுடைய சொல்லாலேயே ஒரு சித்திரமாக நிறுத்த முடியாது. எல்லாராலையும் முடியாது. ஒன்றா அழுதுருவாங்க, இல்லை கோவப்படுவாங்க, இல்லாட்டி பேசாமல் இருப்போம். இது ஜெகநாதன் ரொம்ப அழகாக பண்ணீங்க சார், நன்றி. இதில் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார் இல்லையா, யூஎன் இன்டர்வென் பண்ணி உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைச்சிது அவங்களுடைய. அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸ். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். யுனைடெட் நேஷன்ஸ் வந்து அவங்களுடைய ஒன் ஆஃப் த பிரைம் ரூல்ஸில் வந்து எனிமி கண்ட்ரி ப்ராப்பர்ட்டியும் அதே மாதிரி டியூ டு வார் லாஸ் ஆன அதை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ என்னத்தெல்லாம் அழிச்சாலும் அதுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு வந்து காசு அங்கே என்னெல்லாம் அவைலபிளோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது தேர் கன்வெர்ட் இன்டு மணி அண்ட் கீப் இட் இன் அ பேங்க். இது இந்தியாவில் இவங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பேங்க் வேணும் இல்லை. ஸ்டேட் பேங்க்கும், நான் இப்போ கனரா பேங்க்கில் இருந்தேன். கனரா பேங்க்கும் நாமினேட் பண்ணேன். ஐ வாஸ் ஹெட்டிங் தட் டிவிஷன். யுனைடெட் நேஷன்ஸ்ல இருந்து அவங்களுடைய கன்சர்ன் என்னன்னா இவங்களுக்கு பே பண்ணணும். பட் இந்த ப்ராசஸ் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் கிளைம் கரெக்டா அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக பண்ணல. அவங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதுக்கு வந்து ஏகப்பட்ட கிராஸ் செக். பேங்க்குக்கு என்ன கிராஸ் செக்னா, we are at the final end to disperse the money to the respective bank account. Whether the person is alive, அது முதல்ல நீ பார்க்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஆதார், QR கோடு ஒன்றும் கிடையாது. பட் ஒரு பேங்காக இருந்தால் பரவாயில்ல, ஒரு லெட்டர் போட்டு இல்லை ஒரு இதை போட்டு கேட்டோம். பார்த்தீங்கன்னா 3 பேங்க் இதை ஹேண்டில் பண்ணாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா. யாரும் அந்தந்த ரீஜனுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. அந்தந்த ரீஜனில் இருக்கிற பிரான்ச் வந்து ஒவ்வொரு பேங்க்கும் கன்ஃபார்ம் பண்ணணும்னா பாதி பேங்க்கு கன்ஃபார்மே பண்ணலை. அந்த அக்கௌண்ட் எங்கள்கிட்ட இல்லை, இன்ஆப்ரேட்டிவாக இருக்குது, அவர் நான் ரெசிடென்ட்டாக இருந்தார், இப்போ இல்லை. இது மாதிரி பதில் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் நாங்கள் அதை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா எப்படி பணத்தை திருப்பி கொடுத்தா யுனைடெட் நேஷன்ஸ் கொடுத்தா அங்கே போயிடும். நம்ம ஆளுங்க உயிரோட்டு சம்பாதிச்ச பணம் ஏதோ அவன் கொடுக்குறேன்றான், இது எப்படியாவது பண்ணிடணும்னு சொல்லிட்டு கனரா பேங்க்ல எவ்ரிபடி வாஸ் ஃபார் தட் மேட்டர்
சில கேசஸ் அவன் பர்சனலாகவே அந்த இன்னொரு பேங்க்குக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சோம், முதல்ல கண்டுபிடியா கொஞ்ச மாதிரி ஒரு ஆள் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதை ஹேண்டில் பண்ணாங்க. அதனால இதை நான் மறக்கவே மாட்டேன். அப்போதான் தெரிஞ்சது யுத்தத்துல ஒரு தேசம் எல்லாத்தையும் அழிச்சா கூட யுனைடெட் நேஷன்ஸ் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் அதை காப்பாற்றி அவன் சொத்தை திருப்பி கொடுக்கணும், கேட்ட அளவுக்கு இல்லைனாலும் இருக்கிறத கொடுக்கணும். அப்படின்னு இதுல சில பேர் பெரிய கோடீஸ்வரன் வேற ஆயிட்டாங்க, நான் ஏமாத்தி பணத்தெல்லாம் சொல்லி அப்படிலாம் கூட ஆயிருக்காங்க. ஆனா என்ன பொறுத்தவரையில நம்ம அப்பப்போ நினைச்சுப்போம் யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்றது, என்ன இப்படி பைத்தியகாரத்தனமா இருக்குங்க. பட் இது அந்த யூனியனுடைய பெஸ்ட் சர்வீஸ் ஐ பர்சனலி கம் அக்ராஸ். அது ஒரு அஃபெக்டட் பார்ட்டியா இருக்கிறதுனால ஜஸ்ட் ஐ வுட் லைக் டு ஷேர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், நல்ல ஒரு வேல்யூ அடிஷன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். கானம் எல்லாத்தையும் கேட்டு ரசிச்சிங்களா? அடுத்த வாரம் இன்னும் சிறப்பான நிகழ்வுகளுடன் வரும் குவிகம் ஒலிச்சித்திரம். Until then, bye bye from Bhaskar and Girija. வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.